எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பெப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய சிவஞான அருள்நிதி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, என் அன்பிற்கினிய அன்பா அவர்களே, சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கனிந்த வணக்கம். நேற்றைய வகுப்பிலே அடிமுடி தேடல் என்பதில் ஒரு 4 பாடல் நமக்கு எங்கே இருக்கிறது. 6 பாடல் உங்களுக்கு குறிப்பே கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு 4 பாடல் இன்றைக்கி குறிப்பு கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு அங்கே அது வந்துடும். அதனால் அந்த 4 பாடல் நாம் பார்த்து அதற்கு பின்னால் உங்களுக்கு இருக்கின்ற சர்வ சிருஷ்டி என்பதை நாம் நேற்று கொடுத்துருக்குறோம். அந்த முதல் பகுதி ஒரு ஏறக்குறைய 3 பக்கத்துக்கு நாம் கொடுத்துருக்குறோம். அது உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் இப்போ அந்த 4 பாடலை நாம் சிந்திக்கலாம். பொதுவாக அடிமுடி தேடல் என்ற பகுதியை நாம் எண்ணுகிற பொழுது சேக்கிழார் சொல்லுகின்ற அந்த முதல் குறிப்பு தான் நமக்கு நினைவு வர வேண்டும். தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார். அவங்க செய்த முதல் குற்றம் அதுதான். தாங்கள் தலைமையிலே யார் இருக்கிறார்கள், திருமாலா பிரம்மனா என்ற தலைமைச் செருக்கு என்பது ஒருபுறம் இருந்தாலும் பெருமானை வணங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லை. அதனால் அவர்கள் மூலமாக நமக்கு என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், பெருமானை தொழ வேண்டும், குற்றங்கள் நீங்குவதற்கு தொழ வேண்டும். அதுதான் நமக்கு விதிக்கப்படுகின்ற ஒன்று. அதனால்தான் நற்றால் தொழாரெனின் என்று திருவள்ளுவரும் முதல்லையே அந்த தொழுதல் என்பதை சொல்லியிருக்கிறார். தொழுதல் என்பதைத்தான் இப்பொழுது தொழுகை என்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார். தொழுகை நமக்கு உள்ளது தான் அது. நாம் அதை தொழுகைன்னு சொல்கிறதில்லை. அந்த சில முக்கியமான சில வார்த்தைகளை நாம் தனியாக அந்தந்த மதம் எடுத்துக்கொண்டது. இப்போ பாவிகள் என்று சொன்னால் நாம் கூட பாவிகள் தான், நாம் என்ன புண்ணியசாலி இருந்தாலும் அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் பாவிகள் என்று. அதே மாதிரி பரலோகம், இந்த பரலோகம்ன்றது ஆறுமுகன் அவர் தான் சொன்னாராம் முதல்ல, அதை எடுத்துக்கொண்டார்கள் பரலோகம் என்று. இதெல்லாம் நம்முடையது தான். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பின்னாலே நாம் அதை பயன்படுத்துவது கிடையாது. அதனாலே தொழுதல் என்றால் கைகூப்பி தொழுதல் என்பது. தொழுதல் என்பது கையை கூப்பி தொழுதல். வணங்குதல் என்று சொன்னால் அது தலையால் வணங்குதல். அந்த மாதிரி சின்ன வேறுபாடு நம்ம வைத்திருக்கிறோம். வணங்குதல் என்பது தலையால். எனவே தாளை வணங்காத்தலை, திருவள்ளுவர் தாளை வணங்காத்தலை என்று சொல்றார். அதே சமயத்தில் தொழுதல் என்பதையும் நற்றால் தொழுதல் என்று சொல்லுகிறார். கைகூப்பி தொழுதல், தலையால் வணங்குதல். தலையால் வணங்குதல் என்று சொன்னாலே போதும். அதிலேயே கண் இருக்கு, காது இருக்கு, வாய் மூக்கு எல்லாம் இருக்குது. இருந்தாலும் தலையால் வணங்குதல் காயத்திற்கு உரியது, உடம்புக்கு உரியதுன்னு வச்சுக்கிறாங்க. தலை என்பது ஒரு உறுப்பாக வைத்து உடம்பினுடைய உறுப்பாக இருப்பதாலே அதை காயத்திற்கு உள்ள வழிபாடு, உடலால் வழிபாடு. எனவே நாவுக்கரசர் அங்கமாலை என்று பாடுகின்ற அந்த பதிகத்தில் முதல்ல தலையே நீ வணங்காயின்னு சொல்லிட்டார். முதல்ல தலையே நீ வணங்காயின்னு சொல்லிட்டார். தலையே நீ வணங்காயின்னு சொல்லிட்டு தலை வணங்கும், ஆனால் கண் வேற எங்கன்னா இருக்கும், வாயனா பேசும் இல்லையா. அதனால் அதை நம்ம கண்ணதாசன் தான் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார். கோயில் வழிபாடு என்றால் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும்னார். எங்கே இருக்கணுமோ கண் அங்கே இல்லை இல்லையா. சந்நிதியிலே பெருமானிடத்திலே போய் சேர்ந்த பின்னால் வேறு கண் பார்க்கக்கூடாது பார்வை. ஆனால் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணுமாக இருந்தால் அது ஆலய வழிபாடு இல்லைன்னு சொன்னது போல, கண்காள் காண்பீன்களோ தலை நீ வணங்குற, அப்போ கண் என்ன செய்யணும், காண்பீன்களோ, செவிகாள் கேண்பீன்களோ என்று அதை சிறப்பாக தனியாக எடுத்து அவர் அதை சொன்னார். அதனால் தொழுவார்க்கே அருளுவது என்றால் இதுபோல வாயால் வாழ்த்துதல், மனசால் நினைத்தல், உடம்பால் வணங்குதல். சிவஞான சித்தியாரில் மானிடப் பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்பணிக்காக. பெருமானுடைய பணிக்காகத்தான் இந்த பிறப்பை உங்களுக்கு தந்திருக்கிறான் பெருமான். மானுடப் பிறவிதானும் வகுத்தது. யார் வகுத்தான்? வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்றதற்கு நம்முடைய சித்தாந்த ஞானபானு வஜ்ரீரமலையாளர்கள் சொல்லுவார்கள். வகுத்தான் வகுத்த வகை என்பது மிக முக்கியமான ஒரு குறள் என்று அவர் சொல்லுவார். காரணம்,
இல்லை பௌத்தர்கள் தான். பௌத்தர்கள் சொல்கிறது நம்ம சமணத்தின் சொல்கிறது தான் அப்படி. 2 பேரும் தான் அப்படி. வினைக்கொள்கையை ஏற்றுக்கொள்கிற சமயத்தார்கள் எல்லாம் அதை பெருமான் சேர்க்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. வினை தானே வரும், செய்தவர்களை தானே போய் சேரும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு செய்பவன், செய்வினை, செய்வினை பயன் 3 தான் அவளுக்கு. சேர்ப்பான் என்று ஒன்று இருக்குது இல்லையா, அது அவளுக்கு கிடையாது. நாம் சேர்ப்பான் என்று ஒன்று சொல்கிறோம். சேர்ப்பவன் யார் என்றால் நம்முடைய பெருமான் தான். அதனால்தான் வகுத்தான் என்ற ஒரு வார்த்தையை முதல்ல சொல்லுகிறார் திருவள்ளுவர். அவர் எவ்வளோ பழுத்த சைவ சித்தாந்தி என்பது தெரிஞ்சுக்கலாம் இதனால் இல்லையா. வகுத்தான் என்று முதல்ல உங்களுக்கு இந்த பிறவியை வகுத்தவன், பிறவியினாலே என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அந்த வினையை வகுத்தவன் என்று சொல்லி வகுத்தான். வகுத்த வகை என்பதுதான் வினை, நாம் செய்கின்ற வினை பயன் என்று. வகுத்த பயன் கோடி தொகுத்தார்னா அந்த வினையின் பயனாக வருகின்ற செல்வம். கோடி தொகுத்தான்னு பொதுவாக சொன்னார். எல்லா செல்வங்களும் இருந்தார். துய்த்தல் ஒரு வார்த்தை சொன்னார், அது அரிதுன்னார், அது முடியாது என்று சொன்னார். வினைப்பயனாக இருப்பதை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடலாம். அந்த பொருள்களை எல்லாம் உங்கள் வினை காரணமாக இந்த உலகப் பொருள்களில் இருக்கின்ற இன்பத்தை நீங்கள் அனுபவிக்காமல் போக முடியும் என்று துய்த்தல் அரிது என்று ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். துய்த்தல் என்பது நம்முடைய அப்பர் பெருமான் அழகாக சொல்கிறார் இல்லையா. அப்பன் நீ அம்மை நீ பாட்டில் துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. துய்ப்பன இந்த உலகத்திலே நாம் எதை துய்க்க முடியும்? இந்த பிறவியிலே பொருள்கள் இருக்கலாம், உங்களுக்கு எல்லாம் பொருள்களால் நிறைய இருக்கலாம். உங்களால் நீங்களே கூட சேர்த்த பொருள் கூட இருக்கலாம், உங்களால் இருக்கின்ற பொருள் கூட இருக்கலாம். உங்களால் அதை துய்க்க முடியுமா என்றால் அது துய்ப்பது என்பது பெருமானுடைய அருளால் தான். எனவே வகுத்தான், வகுத்த வகை, கோடி தொகுத்தல், துய்த்தல் என்று இத்தனை நிலை இருக்குது இல்லையா. இது நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் அதை சொல்லுகிறது. அதனால் தொழுவார்க்கே அருளுவது என்கிற பொழுது பெருமானை தொழுதால் இந்த வினை நமக்கு நீங்கும். வழிபாடு ஒன்றுதான் நம்முடைய வினை நீக்கத்திற்கு வழி, வேறு வழி கிடையாது. எனவே தொழுவார்க்கு அருளுவது இந்த அடிப்படை விஷயத்தை திருமாலும் பிரம்மனும் செய்யவில்லை அப்படின்னு நம்முடைய சுந்தரர் ஒரு படி அதிகம் போய் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? பிழையுடனே பொறுத்திடுவர் என்ற கால் அப்படின்னார். தொழுகின்றதுக்கு முன்னால் தப்பு பண்ணிடுறாரு இல்லையா. தப்பு பண்ணிட்டு நான் தொழுகிறேன், நீங்கள் அருளக்கூடாதா என்று கேட்கிறார். பிழையுடனே எல்லாம் பொறுத்திடுவர் என்று என்றால் குழைவரவு இருக்காதா, படிக்காதா, கோயில் விழாயே என்று உன்னை நம்பிதான் நான் தப்பு செய்கிறேன், நீ பொறுக்கவில்லை என்றால் யார் பொறுத்து கொள்வது என்று ஒருபடி அதிகமாக போய் நீ தொழுவாய் அல்லவா, அந்த தொழுகின்றவருக்கு அருள்வாய் அல்லவா என்று அவர் சொல்லுகிறார்னு பார்க்குறோம். அதனால் அடிமுடி தேடுதலில் அதான் முதல் பாடமாக நாம் கொள்வது. அவர்கள் மூலமாக பிரம்மன் திருமாலும் நமக்கு என்ன பாடம் சொல்லியிருக்கிறாங்க சொன்னால், எங்களை மாதிரி கெட்டு போகாதீங்க, பெருமானை தொழுங்க என்று தொழுகின்ற அந்த நெறியை சொல்லியிருக்கிறார். அது அடிமொழி தேடலில் முக்கியமான ஒன்று. அதற்கடுத்து தான் நம்ம அது அடிப்படை. அப்புறம் இன்னொன்று அவர் சொல்கிறது, அந்த பகுதியில் அவர் சொல்கிறது, பிரம்மனும் திருமாலும் மூன்றாவதாக இருக்கின்ற பெருமான் சோதியாக இருக்கிறான் என்பதை உணரவில்லை, உணராமல் பந்தயம் போடுகிறார்கள் என்று, அந்த பந்தயத்தில் போய் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்ற அந்த கருத்தையும் சொல்கிறார். அதனால் நாம் எப்படி கொள்ளணும்? பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் மேலாக ஒரு சோதி இருக்கிறது, மேலாக ஒரு பரம்பொருள் இருக்கிறது என்ற அந்த உணர்ச்சியும் நாம் கொள்ள வேண்டும். அது சிவசோதியாக இருக்கின்ற பெருமான் என்று. சூரிய ஜோதி, சில பேர் சூரியனை வணங்குகிறார்கள், அது சூரிய ஜோதி, அதை தந்தவன் நம்முடைய சிவஜோதி என்று சொல்லி, அதனால் சைவத்தில் சிவபூஜை செய்கிற பொழுது அவனை சிவசூரியனாக நாம் வழிபடுவது. அதனால் காயத்ரி மந்திரம் கூட சிவகாயத்ரி என்று அதை சொல்லுகிற வழக்கு நமக்கு உண்டு. சூரிய காயத்ரி என்பது பொதுவாக இருக்கிற காயத்ரி மந்திரம். சிவனாக வைத்து நாம் வழிபட்டால் அது சிவகாயத்ரி, அது சிவசூரியன். அக்னியும் அப்படித்தான், வேள்வியும் கூட சிவாக்னியாக நாம் வழிபடலாம் என்றெல்லாம் பிற்காலத்திலே சில விதிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் பெருமான் சோதியாக இருக்கிறான் என்று அன்றைக்கு நாம் சொன்ன விஷயம்தான் அது. அதாவது திருமுறைகள் அப்படி வரும். எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. சோதிக்கு சொல்கிற பொழுது ஆதியும் அந்தமில்லா அரும்பெரும் சோதின்னார். நாம் அந்த சோதி என்று சொன்னதுனால ஏதோ பெரிய சோதியாக விளக்காக எரிஞ்சு கொண்டிருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது அப்படி அல்ல.
பேரறிவு என்றுதான் அர்த்தம். பொதுவாக அந்த சோதி என்பதற்கெல்லாம் அறிவு என்றுதான் அர்த்தம் அடிப்படையாக. எப்படி இருள் என்றால் அறியாமையோ அதுபோல சோதி என்றால் அறிவுத்தான் குறிக்கும். எனவே பெருஞ்சோதி என்றால் நம்முடைய அறிவினாலே அந்த பெருமானுடைய இருப்பையோ அறிவையோ புரிந்து கொள்ள முடியாது, அவருடைய ஆற்றலை புரிந்து கொள்ள முடியாது என்பதற்குத்தான் அரும்பெரும் சோதி என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் சோதியாகவே நீங்கள் வைத்துக் கொண்டார். அளக்க முடியாத சோதி என்பதைத்தான் சேக்கிழார் பெருமான் அலகில் சோதியன் என்று ஒரு வார்த்தையை சொல்றார். சோதி என்றால் அலகில் சோதியன் என்றால் நாம் பார்க்கின்ற இந்த ஒளிகளுக்கெல்லாம் இப்போ எத்தனை வோல்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, இதற்கெல்லாம் ஒரு அளவு உண்டு. ஆனால் பெருமானுடைய அந்த சோதிக்கு அளவு கிடையாது என்று அலகு என்றால் அளவுன்னு அர்த்தம், அளக்கின்ற கருவி. அது இல்லாத சோதியான், அலகில் சோதியான் என்று அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்கிறது சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று மூன்றாக சொல்கிறார். அந்த மூன்றாக சொல்கிற பொழுது சோதி என்பது சொல்கிற அந்த பாட்டில் சோதி என்பது சொரூப லட்சணம், அவருடைய சொரூப லட்சணத்தை சொல்கிறார். சுடரே என்பது தடத்த லட்சணம் என்று நாம் வைத்துக்கொள்ளணும். சுடரொளி விளக்கே என்கிற பொழுது தனித்தனியாக அவரவர்களுக்கு அருள் புரிகின்ற தன்மை என்று மூன்றாக வைத்துக்கொள்ளும். என்றால் எல்லோருக்கும் ஏற்றப்படுகின்ற விளக்கு என்பது சூரியன் சந்திரன். வீட்டிலே அவரவர்களுக்காக உள்ள விளக்கு என்பது நமக்காக உள்ள விளக்கு, நம்முடைய குடும்பத்திற்குள்ள விளக்கு என்று. சில பேர் நம்முடைய அறைக்கு என்று விளக்கு வச்சுக்கிறாங்களே தனியாக போய் படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி தனித்தனியாக விளக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு என்பது போல தனித்தனி உயிர்களுக்கு பெருமான் அறிவு புகட்டுவதும் அருள் செய்வதுமாக இருக்கிறான். எல்லோருக்குமாக எல்லா ஆன்மாக்களுக்கும் அருள் புரிவதற்காக அந்த சுடரே என்று வைத்திருக்கிறான். யாருக்கும் அகப்படாதவனாக சோதியாக இருக்கிறான் என்று சோதியே சுடரே சூழல் விளக்கே என்றெல்லாம் அதை பாடியறைத்தான். அப்பர் பெருமானும் இல்லக விளக்கு இருள் கெடுப்பது என்று சொல்லி அது நமக்கு தனியாக வீட்டில் ஏற்றுகிற விளக்கு. பல்லக விளக்கு என்று சொன்னால் அது பலரும் காண்பது என்றனால் அது சுடரை சொல்லுகின்ற ஒன்று என்று சொல்கிறோம். அப்புறம் நல் அகவிளக்கு, உங்களுக்கு உள்ளத்திலே ஒரு சோதி விளக்கு என்று சொன்னால் அது நமச்சிவாய என்ற சொல்லுக்கு உரிய பொருளாக இருக்கின்ற பரம்பொருள் என்று அது நல்லக விளக்கு என்று அந்த சொல்லே விளக்கு போல என்றெல்லாம் ஒரு ஆழ்ந்த ஒரு பொருளை அந்த பாடலில் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அடிமுடி தேடல் என்பதில் இவ்வளவு விஷயங்களை அவர் சொல்லுகிறார். அதற்கு பின்னால் அங்கே ஒரு ஒன்று வந்து அளப்பெரும் சோதியாக இருக்கின்ற பெருமானை பிரம்மன் திருமாலும் அடிய முடியும் என்றாலும் நான் அறிந்து கொண்டேன் என்று பாடுறார். நான் அறிந்தேன் என்று அவர் பாடுகின்றார். அது பல இடங்களில் புலவர்களாக இருந்தாலும் சரி அருளாளராக இருந்தாலும் சரி தங்களை முன்னிறுத்தி கொண்டு சொல்லுவார்கள். இவரே நான் பெற்ற இன்பம் பெருக என்று சொல்கிறார் இல்லையா. அப்போ எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். பரிபாடலில் திருமாலை பற்றி பாடுறது தான் அது. இருந்தாலும் அவர் சொல்கிற பொழுது உன்னை பெருமானே நான் வாழ்த்துகிறேன், வாயினாலே வாழ்த்தி போடுகிறேன், ஆனால் அவையெல்லாம் என்னுடைய வார்த்தைக்கு அடங்காதவை என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னளவுக்கு நான் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, வாழ்த்த வயதில்லை இருந்தாலும் வாழ்த்துகிறேன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அந்த தகுதி கிடையாது, இருந்தாலும் உன்னை நான் வாழ்த்துகிறேன், சொல்லால் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி யான் அறி அளவையும் ஏற்றி, யான் அறி அளவை என்னுடைய அறிவுக்கு ஏற்றாற் போல உன்னை ஏற்றுகிறேன். ஆனாதுன்னு அது பொருந்தாது, அது முடிவடையாது, அது அடங்காது, சொல்லிலே அடங்காது என்று சொல்லி யான் அறிவையும் ஏற்றி ஆனாது என்ற வார்த்தையும் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுபோல இங்கே பல இடங்கள் அவர் சொல்லுவார். நம்முடைய திருமூலர் தன்னை முன்னிறுத்தி சொல்லுவார். இதை நான் என்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் அதை உணர வேண்டும் என்று. அவங்களாம் தகுதியாக இருந்து வழிகாட்டுவதற்கு அப்படி சொல்ல வேண்டும். சாதாரணமாக இப்பொழுது மாணவர்களுக்கோ மற்ற இளைஞர்களுக்கோ நான் வழிகாட்டுகிற பொழுது நான் சொல்கிறப்ப அதை கேளுப்பா, நீ எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதுன்னு சொல்கிறோம் இல்லையா. நம்முடைய அனுபவத்தை நாம் சொல்லுகிறோம் அல்லவா. அதுபோல் அருள் அனுபவத்தை அருளாளர்கள் சொல்ல கடமைப்பட்டவர்கள். சொல்லாமல் போனால் அவங்களை கேட்க முடியாது யாரும். ஆனால் அவர் சொல்ல வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார் என்பதற்கு நாம் மகிழ்ச்சி அடையணும். ஏதோ யான் என்று அவர் செருக்கில் சொல்லுகிறார்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவருடைய அனுபவத்தை நமக்காக வழிகாட்டுகிறார்கள் என்று தான் சொல்லணும். அதுதான் இங்கே சொல்கிறார், யானே அறிந்தேன்றார். அந்த அடிமுடி தேடல 3வது பாடலில் யானே அறிந்தேன் ஆண் 7 உலகுற நின்ற அண்ணல், 7 உலகையும் தாண்டி கடந்திருக்கின்ற அந்த அண்ணல் இருக்கிறாரே அவரை நான் அறிந்தேன். தளர்ப்பிடம்பாய் இருக்கின்றவனை, பிரம்மன் திருமால் காண முடியாத அவனை நானே அறிந்தேன் என்றால் எப்படி? அவன் ஆண்மையினால், என்னை ஆட்கொண்ட தன்மையால் நான் அவனுக்கு ஆளாக இருக்கின்றேன்.
அதை பட்டினத்தார் பாடுற பொழுது வாழால் மகவறிந்து ஊட்டவல்லன் பாட்டில் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திரு காலத்தி அப்பருக்கே என்றால் இன்னும் நான் அடிமையாக ஆகவில்லையே, என்னை எப்பொழுது அவன் ஆட்கொள்ளப் போகிறான் என்ற ஏக்கத்தோடு பாடுறார் இல்லையா? அதுபோல் இங்கே சொல்கிறார், அவன் ஆண்மை என்னை ஆண்டு கொண்ட காரணத்தினாலே அவனை நான் அளக்க முடிந்தது, என்னாலே அவனை அறிந்து கொள்ள முடிந்தது. பிரம்மனும் திருமாலும் அளக்க முடியவில்லை, அவனாலே காண முடியவில்லை என்ற அந்த விஷயத்தையும் அவர் சொல்லுகிறார்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நான் நேற்றோடு பார்த்தது 7வது பாட்டு இன்றைக்கி பார்க்கணும். தானக்கமலத்திருந்த சதுமுகன் என்ற பாடல் இப்போ பார்க்கணும். தானக்கமலத்திருந்த சதுமுகன் நோட்ஸை கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. மானக்கருங்கடல் வாழி தலைவனும் ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும்பொருள் அண்மையதாமே என்று பாட்டில். இந்த பாட்டை கொஞ்சம் பிரித்து படிக்கணும், அதை மட்டும் நான் மறுபடியும் பிரித்து படிக்கிறேன். ஊழித்தலம் இல்லை ஊழித்தலம் கூட வாழி தான் இருக்கணும். ஊழித்தலம் தப்பு பாட்டுங்க, அப்பா என்ன எழுதிக்கான பார்க்குறேன். எழுதிருக்காங்க, ஊழித்தலைவன் தானக்கருங்கடல் தன்மையதாம் என்பன பாடமல்ல. மூணு தப்புன்றாங்க. அதில் ஊழித்தலை வராது. ஊழித்தலை நம்முடைய பெருமான் ஒருத்தன் தான். ஊழி ஒருவனான் என்ற ஒருவன் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? ஊழித்தலைவன் நம்முடைய பெருமான் தான். எனவே அது வாழித்தலைவன் தான், அவன் வாழுகின்ற தலைவன் என்று வைத்துக்கணும். அதாவது அந்த பாட்டில் தானக்கருங்கடல்னு வருமா பாட்டு. ஒருவேளை நீங்கள் புத்தகம் வைத்திருந்தீங்கன்னா அந்த பாடம் இல்லைன்னு தப்புன்னு மறுக்கிறாங்க அப்பா. தானக்கருங்கடல் என்பதும் தவறு, ஊழித்தலைவன் என்பதும் தவறு. அண்மையதாம் இருக்கு இல்லையா, அது தன்மையதாம்னு இருக்கலாம் சிலதுல, அதுவும் தப்பு. 3 பாடம் அந்த ஒரே பாட்டில் 3 பாட வேறுபாடு. ஒரு பாட்டில் 3 பாட வேறுபாடு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது? அவரவர்கள் அதை திருத்திருக்கிறாங்க. அவரவர்கள் படிக்கின்ற அத்தனை பேரும் அவரவர்கள் ஒரு பாட்டை எழுதி திருத்திருக்காங்க தெரியுது. வாழித்தலைவன் சரிதான், வாழித்தலைவன் சரிதான். அதான் இப்போ நான் மடிச்சார் அந்த படிக்கிற மறுபடியும். தான கமலத்து இருந்த சதுமுகன் மானக்கருங்கடல் வாழி தலைவனும் ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்றன் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிரிக்கும் போது உணர்கின்றது என்று போட்டுக்கணும். நான் அப்படியே சேர்த்து எழுதுவேன் நினைக்கிறேன். உணர்கின்றது ஆன, உணர்கின்றது ஆன பெரும்பொருள் அண்மையதாமே என்று பிரிக்கணும். 3வது வரி, ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்றது ஆன, உணர்கின்ற அந்த விஷயம் உணர்கின்றதான பெரும்பொருள் என்று வரும். பெரும்பொருள் அண்மையதாமே, அண்மையது என்று வரும். அண்மை தன்மையதுன்னு பாடமில்லை. சரி, அந்த என்ன அந்த பாட்டில் என்ன சொல்றார்? கமலம் என்றால் தாமரை, தாமரையை இடமாக கொள்ளுகின்ற சதுமுகன் பிரம்மன். தானக்கமலம், அது கமலத்தானம், கமலமே இருப்பிடமாக கொண்டிருக்கின்ற சதுமுகன் பிரம்மன் இருந்த சதுமுகன். அப்புறம் இன்னொரு யார்? மான கருங்கடல் வாழி தலைவன். மானம் என்றால் பெருமைன்னு அர்த்தம் தமிழில். மானம் என்றால் பெருமை. கருங்கடல் என்று எழுதுறார். திருமால் பார்க்கடல் தான் இருப்பான். இப்போ சொல்கிறது கருங்கடல்ன்றார். அவன் பார்க்கடலில் இருப்பான். இப்போ எங்கே மாட்டிக்கிட்டான்னா சாதாரண கடலை மாட்டிக்கிட்டான்றார். அதான் கருங்கடல்ன்றார். சாதாரணமாக இருந்தால் படைப்பு காலத்தில் எல்லாம் படைத்து விட்டு பெருமான் காக்கின்ற நிலையில் திருமால் பார்க்கடல் இருக்கிறார். இப்போ ஊழிக்காலம் எல்லாம் அழிஞ்சு பெருமான் எல்லாத்தையும் அழிக்கிறான். அழிக்கின்ற காலத்திலே எல்லாம் கடலாக தண்ணீராக மிதக்கிற பொழுது திருமால் எங்கே இருக்கிறார் என்றால் உங்களுக்கு தெரியும். அந்த படம் நான் சின்ன போலே பார்த்துருக்கிறேன். ஆலம் இலை மேலே ஒரு குழந்தை போல காலில் அப்படி வெள்ளை வைத்து கொண்டு இருப்பார். அது அவங்க அப்படி போடுவாங்க, ஏன்னா வைஷ்ணவர்கள் அப்படி போடுவாங்க. அப்படி சொல்ல இவர் எல்லாவற்றையும் அடிக்கின்ற பெருமான் திருமாலை காப்பாற்றுகிறார். அவர் காப்பாற்றுறார். இப்போ என்ன அடுத்து வேண்டும்ன்றதுக்காக காப்பாற்றுகின்ற பொழுது இது மகாசங்கார காலம் அல்ல, ஒவ்வொரு ஊழிக்காலம். அது பிரம்மகற்பம் சொல்லுவாங்க, அப்புறம் திருமால் கற்பன்றாங்க இல்லையா? அப்படி பிரம்மகற்பத்தில் எல்லாம் மகாசங்காரத்திலே அழிகின்ற பொழுது திருமால் என்ன செய்கிறார்னா பார்க்கடல் எல்லாத்தையும் அழிச்சுடுவார். எல்லாம் தண்ணியாக போயிடும். அதில் 7 கடல் சொல்கிறோம் இல்லையா? 7 கடலும் தண்ணீராக போயிடும். அது கருங்கடல் என்று சொல்லுகிறார். அது எல்லாம் கலந்திருக்கிற ஒரு கடலாக உலகம் பிரளய காலம். அது பிரளய காலத்திலே ஒரு ஆள் இலையிலே திருமாலை இருப்பா அப்படின்னு தரான். இரு என்று
ஏறி வாழி வாழி என்று வாழ்த்துக்கிறார். இங்கே கொஞ்சம் இருன்றார் இல்லையா, பெருமான் கொஞ்சம் இருன்றாராம். ஏன்னா அவர் ஒன்றும் புரியாமல் பயந்து கொண்டு போகிறாராம். எங்கடா இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, நாம் பார்க்கடலில் படுத்துறதுமே, இப்போ எங்கே இருக்கிறோம், இலை மேலே இருக்கிறோமே, இது முழுகுமா முழுகாதா, தப்பிக்குமோ தப்பிக்காதோ என்று அஞ்சிக் கொண்டிருக்கின்ற பொழுது பெருமான் கொஞ்சம் இருப்பா கவலைப்படாத என்று வாடித்தலைவன் என்று பெருமானாலே வாழ்த்தப்படுகின்ற தலைவனாக இருக்கிறார். அதான் மானக்கருங்கடல் வாடி தலைவனும். இது அடிமுடி தேடுவதற்காக சொல்லலை. பிரம்மன்னா யாரு, திருமால்னா யாருன்னு அவர் சொல்றார், வேற ஒன்றும் இல்லை. திருமால் யாரான்னு சொன்னால் பார்க்கடலும் படுத்திருப்பான், காப்பாற்றவும் காப்பாற்றுவான், எல்லாம் செய்வான். ஆனால் ஊழிக்காலத்தில் அவர் என்ன பண்ணுவார், வெள்ளத்தில் அடிச்சு போவார் என்று தான் சொல்கிறார். எனவே ஆளிலையிலே இருப்பார். எல்லாம் சொன்னால் வைஷ்ணவருக்கு கோபம் வரும். இருந்தாலும் அவர் திருமந்திரத்தில் அதை சொல்லுகிறார்ல, நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் மானக்கருங்கடல் வாடி தலைவனும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, பெருமானை உணரத்தானே வேண்டும், தேடுறாங்க. எப்படி தேடுகிறான்றதுக்கு நான் சொன்னார், உடம்புக்குள்ளே உயிரை தேடுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்களேன். எப்படி தேடுறது, சரி நான் தேடுறேன்னு போகிறாங்களாம் இல்லையா. பெருமான் தீப்பிழம்பாக இருந்து எங்களை கண்டுபிடின்னு சொன்ன உடனே தேட போயிட்டாங்க. பெருமான் என்று உணர்ந்து கொண்டால் அவன் எங்கே இருக்கிறான், உயிருக்குள்ளே இருக்கிறான். எதுபோல உடம்புக்குள்ளே உயிர் இருப்பது போல் அவன் இருக்கிறான். அதுபோல் பிரம்மனுடைய உயிருக்குள்ள தான் இருக்கிறாரு, திருமாலுடைய உயிருக்குள்ள தான் இருக்கிறார் பெருமான். ஆனால் அதை எண்ணாமல் ஒருவேளை உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறதுலப்பா அவனுக்கு, அதை கொஞ்சம் தேடு என்று சொன்னாங்கன்னா கொஞ்சம் நான் தேடுறேன்னு தேட போமா நம்ம. அனுமானத்தினாலே உணரப்படுவது உள்ளே இருக்கிறான், உயிர் உள்ளே இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதுபோல பெருமான் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் மிக நெருக்கமாக அண்மை எதுன்னு சொன்னார். உடம்புக்கும் உயிருக்கும் எவ்வளோ அண்மை இருக்கிறதோ, நெருக்கம் இருக்கிறதோ, அது எங்கு புறத்தில் கிடையாது. உடம்பினுடைய உயிர் புறத்திலே கிடையாது, உள்ளே தான் இருக்குது. அதுபோல் பெருமான் புறத்திலே இல்லை, அவன் வியாபக பொருள் தான். ஆனாலும் உள்ளத்திலே இருக்கிறான் அல்லவா, அவன் உள்ளத்திலே உணர வேண்டும். பக்கத்திலே இருக்கின்ற பெருமானை, உடம்பிலே இருக்கிற உயிர் போல இருக்கின்ற பெருமானை உணராமல் தேடி போனார்கள் என்றால் என்ன சொல்றார் அவர், பெருமானை நீங்க தேடாதீங்க, உங்க உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது இல்லையா, அந்த உயிருக்குள்ளே பெருமான் இருக்கின்றான். அவங்க தேடினா தேடி போகட்டும், ஆனால் நீங்க என்ன பண்ணணும், உயிருக்குள்ளே பெருமான் இருக்கின்றான் அல்லவா என்ற அந்த பெரிய உண்மையை அவர்கள் தேடி பார்த்து நமக்கு சொன்னார்கள். அந்த வகையில் அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் இல்லையா. பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் நாம் எப்படி நன்றி சொல்லலாம், நல்ல வேளை தேட விடாமல் பண்ணிட்டோம் இல்லையா. எனவே தேட விடாமல் எங்களை செய்து கொண்டார் அல்லவா என்று அதான் கிண்டல் பண்றார். தான் உணர்கின்றதான பெரும்பொருள், உடல் உயிர் போல உணர்கின்ற, உயிருக்கு உணர்வாக உணர்கின்றதான அப்பொருளை, பெரும்பொருளை அண்மையது ஆமே என்று பக்கத்தில் இருக்கிறதாக அவர் சொல்கிறார்னு அதை உங்களுக்கு அந்த நோட்ஸில் கொடுத்துருப்பேன். அந்த உடலில் உள்ள உயிர் என்பது அனுமானத்தால் அறிவது, பெருமானை அறிவது என்பது அனுமானத்தால் அறிவது. பெரும்பொருள் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார், அது மிக முக்கியமான வரி. பெரும்பொருள் என்றால் பெரும் பெயர் என்பது மகா வாக்கியம். பெரும்பெயர் என்ற சொல்லுக்கு மகா வாக்கியம் என்று அர்த்தம். மகா வாக்கியத்தினுடைய பொருளாக இருக்கின்றவன் நம்முடைய பெருமான். மகா வாக்கியம் 5 எழுத்து, நமக்கு சைவர்களுக்கெல்லாம் 5 எழுத்தா மகா வாக்கியம், அதனுடைய பொருளாக அவன் இருக்கிறான் என்று. அப்படி 5 எழுத்தாக, அதாவது சொல்லுக்கு அல்லது பொருளாக, அந்த பொருள் உணர்த்துகின்ற பொருளாக இருக்கின்ற பெருமான் என்று பெரும்பொருள் அண்மையதாமே என்று சொல்ல, உணர்கின்றதான பெரும்பொருள் அண்மையதாமேன்னு. அதில் இந்த பாட்டில் உணர்கின்றதான இப்போ ஒன்று இருக்குது, உணர்கின்றதான பெரும்பொருள் என்று இப்போ இருக்குது. இலக்கணப்படி இப்போ இருக்கக்கூடாது, உணர்கின்றதான பெரும்பொருள் தான் இருக்கணும். செய்யுளாக இருப்பதாலே அது விரித்தல் விகாரம் என்று எழுதுறாங்கப்பா. அது பாட்டில் அப்படி வரலாம், தவறில்லை. மனித பிறவி என்பதை மனித பிறவின்னு சொல்கிறார் இல்லையா, அதுபோல விரித்தல் விகாரமாக சொல்லலாம். அதனால் எப்படி இருக்கும் நியாயமாக, உணர்கின்றதான பெரும்பொருள். நீங்கள் ஒருவேளை உரைநடையில் எழுதுனீங்கன்னா ப்ரோஸ் ஆர்டரில் நீங்கள் எழுதுகிற பொழுது உணர்கின்றதான பெரும்பொருள் அப்படி தான் எழுதணும். உணர்கின்றதான இங்கே இப்போ இருக்கேன்னு இப்போ போடக்கூடாது, அது செய்யுளுக்கு தான் உரியது. செய்யுளுக்காக அந்த நீட்டல் விகாரம் என்பது அது விதிக்கப்படுகிறது, விதிவிலக்காக விதிக்கப்படுகிறது. தானக்கமலத்திருந்த சதுமுகன் மானக்கருங்கடல் வாழித் தலைவனும் ஊனத்தில் உள்ளே உயிர் போல் உணர்கின்றதான
பொருள் பெரும்பொருள் அண்மையது அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறார், இனி நாம் என்ன செய்யணுன்றார். இப்படிலாம் அடிப்படை தேடி அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியில் இங்கே இருக்கிறேன் என்று இலிங்கத்தே தோன்றினான்றார். இலிங்க புராணத்தில் அப்பர் சொல்கிற பொழுது, எங்கப்பா எங்கெல்லாம் தேடுறீங்களப்பா, நான் இங்கே இருக்கிறேன்பா என்று இலிங்கத்தே தோன்றினான் என்று அவர் சொல்கிறார். கடைசி பாட்டில் இலிங்கத்தே தோன்றினான் என்று வருது. இலிங்கத்திலே தோன்றியதாலே பெருமானை இலிங்கத்திலே வழிபடுகிறார்கள், பிரம்மனும் திருமாலும் வழிபடுகிறார்கள். எனவே சைவத்தில் இலிங்க வழிபாடு மிக முக்கியமான ஒன்று என்பதை சிவாலய முறையிலும் நாம் பார்க்கலாம், ஆன்மார்த்த பூசை முறையிலும் பார்க்கலாம். அடிப்படையாக அதாவது இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்கிறோம் இல்லையா, அதில் சரியை என்பது உருவத்திருமேனிக்கு உரியது. அதை இப்போ நம்ம விளக்க வேண்டாம். சரியாளர்கள்லாம் உருவத்திருமேனியாக, இப்போ அதான் அந்த ஒரு விஷயந்தான் அங்கே நான் சொல்கிறது அடிக்கடி. நம்ம வழக்கம் அப்படி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ நாளாக நம்ம சைவ குடும்பங்களை பார்த்துருக்குறோம், எத்தனையோ பூஜைகள்லாம் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். நடராஜ பெருமானை நம்ம வைக்கிறதே கிடையாது பெரும்பாலும். அது வைக்கிறது கிடையாது, வேற ஒரு காரணம், அது வேற அந்த காரணம் இல்லை. அவங்க என்னன்னா நடராஜர் வச்சா அது ஆடியோடும் ஓடு, அது அல்ல. ஏன் அதை பெரியவர்கள் சொல்லவில்லை என்றால், அது உருவத்திருமேனி. அது மகேஸ்வர மூர்த்தங்களை உருவத்திருமேனி என்பது சரியாளருக்கு உரியது. ஆன்மார்த்தமாக பூஜை செய்ய வேண்டும் என்றால் இலிங்கம் தான் நமக்கு உரியது. எனவேதான் சிவாலயங்கள் எல்லாம் நமக்கு உருவத்திருமேனி நடராஜரை தனியாக வைத்திருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் இலிங்கத்தை வச்சிருக்காங்க. வாங்க அது சொன்ன மாதிரி இலிங்கன்னா சலாசியம் இலிங்கம் தான், அதெல்லாம் இவருக்கு பொருத்தமாக வருவார். அது சதாசிவ திருமேனி ஏன் சொல்கிறோம் நம்ம என்றால், அது அருள் திருமேனி என்று நாம் சொல்கிறோம். அப்போது கிரியையாளர்களுக்கெல்லாம் பூசை செய்கிற பொழுது இலிங்கம் தான், இலிங்க வடிவம் தான் நமக்கு சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி நிறைய பேசுகிறார் திருமூலர். நம்ம அதை படிக்க போகிறோம். அண்டலிங்கம் பிண்டலிங்கம்லாம் நிறைய படிக்க போகிறோம் அந்த விஷயங்கள். அதற்கு மேற்பட்டு கிரியையில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் ஆன்மார்த்தமாக வழிபாடு செய்ய நம்மளால் முடியாதது தான் இப்போ கோயிலில் போய் வழிபாடு செய்கிறோம், அங்கே சிவலிங்கத்தை வழிபாடு செய்து அர்ச்சனை பண்ணுறோம். நாம் ஆன்மார்த்தமாக வழிபடுகின்ற பொழுது இலிங்கம் தான். அதுக்கு அடுத்த யோக நிலை. யோக நிலையை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள், பெருமானை தியானிக்கிற பொழுது பெருவிரல் அளவு என்று சொல்கிறாங்க. பெருவிரல் அளவாக நீங்கள் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. பெருவிரல் எப்படி இருக்கு பாருங்க. நம்முடைய பெருமான் நமக்கு கொடுத்துக்கிற இது பெருவிரல் நம்ம சொல்கிறோம். ஏனென்றால் இது இலிங்க மாதிரியே இருக்கு பாருங்க, இலிங்க மாதிரியே இருக்கு. அதனால தான் என்ன செய்வார்கள், சிவபூஜை முறையில் பூஜை செய்கிற பொழுது உள்ளே இருக்கின்ற பெருமான் அங்குஷ்ட வடிவம் சொல்லுவாங்க. அங்குஷ்டம்னா அங்குலம்னா விரல்னு அர்த்தம், அங்குலி அல்ல அங்குலம்னா விரல்னு அர்த்தம். அது அங்குஷ்ட வடிவம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கின்ற பெருமானை நாம் புறத்திலே கொண்டு வருகிறோம். புறத்திலே கொண்டு வந்து ஆவாகனம் செய்து, ஆவாகனம் சந்நிரோதனம் சன்னிதானம் எல்லாம் செய்து, அப்புறம் பாத்தியம் ஆசமனம் எல்லாம் கொடுத்து பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் அங்கிருந்து உள்ளே எடுத்து ஒடுக்கணும். ஒடுக்குகின்றதற்கு அதுக்கு சம்ஹார முத்திரைன்னு பெயர். சம்ஹார முத்திரைனா இதான் சம்ஹார முத்திரை. இப்படி அப்படி கொண்டு வந்து அப்படி வைத்துக்கணும் இதயத்தில். அப்போது உள்ளே இருக்கின்ற பெருமானை, வெளியே இருக்கின்ற பெருமானை உள்ளே எப்பொழுதுமே இங்கே தான் இருக்கிறான். இங்கே இருக்கின்ற பெருமானாக நாம் எண்ண வேண்டும். அதை கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெளியே வாங்க, உங்களை நான் வெளியே கண்ணால் தரிசனம் பண்ணணும். உள்ளே இருக்கிறேன் இல்லையா, தியானிக்கின்ற நான் கண்ணாலே நான் பார்க்க வேண்டும் அல்லவா என்று அவனை கொண்டு வந்து பூஜை செய்து முடித்த பின்னால் மீண்டும் ஒடுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான். இதைத்தான் நமக்கு ஞான பூசை என்ற ஒரு அர்த்தமாக சொல்லுவாங்க. எப்படின்னா, ஞானிகள் எல்லாம் அறிவால பூஜை பண்ணுறவங்கெல்லாம் இப்படி பூசிக்கிற பொழுது பெருமான் எப்பொழுதும் இங்கே இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு ஒரு சிவலிங்கத்தை கோயிலில் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, பார்த்த உடனே இங்கே இருக்கிற பெருமான் அல்லவா அங்கே இருக்கிறார் என்று உடனே கும்பிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லை இல்லையா. ஞானிகளெல்லாம் கும்புறது எப்படி என்றால், உள்ளே இருக்கின்ற பெருமான் வெளியே தோற்றமளிக்கிறானே, காட்சி தருகிறானே என்று வணங்குதல். நாமெல்லாம் எப்படி வழிபடணும்னு சொன்னால், வெளியே இங்கே இருக்கிற சிவலிங்கம் இங்கெல்லாம் இல்லை, இங்கெல்லாம் இல்லை, அங்கே இருக்கிற சிவலிங்கம் அங்கேயே கும்பிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். அது அங்கே இருந்தாலும் கொஞ்சம் வாங்க, அதுவும் கேட்கல. ஏகம்பத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சரி போய் கும்பிட்டு அதோட அங்கேயே இங்கேயே இருங்கன்னு விட்டுட்டு வந்துடணும். தவிர வழிபாட்டு முறை என்ன, அங்கே இருக்கிற பெருமான் இங்கே வாங்க, கொஞ்சம் உள்ளே வாங்க என்று எண்ணுதல். அதுதான் ஞான பூசை என்று சொல்லி அப்பர் பாடுற அந்த பாட்டு. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள்னர். இந்த மாதிரி தொடர்வங்கெல்லாம் ஞானிகள்.
நான் அப்படி அல்ல, நான் என்ன பண்ணுறேன், சும்மா தொடுறேன். அதனால் எப்படி ஞானம் போல தொழுகிறேன், இல்லை ஞானத்தை ஞானிகளைப் போல நான் இருந்து கொண்டு தொழுகிறேன் அல்லவா. எத்தினால் பற்றி செய்யன்னு சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி அவர் ஏங்கி பாடுறார் அடிப்படையாக. அதனால் சில முறைகள் நமக்கு அப்போது சரியை கிரியை யோகம் என்பதற்கெல்லாம் நமக்கு இலிங்க வடிவமாக சொல்கிறான். அதைத்தான் இங்கே சொல்கிறார். அடிமுடி தேடுதலில் முக்கியமாக என்ன நாம் பார்க்கணும். இப்போ சொன்னது தொழுவார்க்கு அருள்வது. தொழுவார்க்கு அருள்னா எப்படி தொழ வேண்டும், யாரை தொழ வேண்டும்னா இலிங்க வடிவாக தொழ வேண்டும். அதான் சொல்கிறார். அதுக்காக நீங்கள் உருவத்திருமேனி வழிபடக்கூடாது என்பதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஆரம்ப நிலையில் இருப்பது. ஆனால் பூசை முறைக்கு வருகிற பொழுது இலிங்க வடிவாக நீங்கள் வழிபட வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்கிறார் அடிப்படையாக. ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர், அடுத்த பாட்டாதான். ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர் மேல் இங்கன் வைத்ததோர் மெய்நெறி முன்னங்கண்டு ஓலிங்கனம் செய்து உலகம் வலம் வரும் கோல் இங்கு அமைஞ்சு அருள் கூடலும் ஆமே என்று சொன்ன. இந்த உங்களை எழுதியிருப்பேன். ஆலிங்கனம் செய்து என்றால், ஆலிங்கனம் என்றால் இப்போ பொதுவாக அனைத்தலுக்கு ஆலிங்கனம் சொல்கிற வடமொழியில் பொருந்துதல் அர்த்தம். எல்லா இடங்களிலும் பொருந்துதல், அதுதான் ஆலிங்கனம். வியாபகமாக பெருமான் இருக்கின்றான். ஆலிங்கனமாக எல்லா இடங்களிலும் அவன் அதை சேர்ந்திருக்கிறான், பொருந்திருக்கிறான். ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர்னார், சுவதியாக சுடராக எழுகின்றான். எப்போ அடிமுடி தேடுவதற்காக சுடராக எழுந்தான். எல்லா இடத்திலும் இருக்கின்ற பரம்பொருள் ஓரிடத்திலே சுடராக அவனுக்காக எழுந்தது போல இருக்கிறான். இது மேல் இங்கன் வைத்ததோர் மெய்நெறின்னார். அதில் நம்ம என்ன கொள்ள வேண்டும்ன்றார். அடிமுடி தேடுவதற்காக பெருமான் சோதியாக எழுந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அது இருக்கட்டும், அது அவர்களுக்குரியது. நமக்கு அதில் என்ன கிடைக்குது என்றால், எல்லா இடங்களையும் வியாபகமாக இருக்கின்ற பரம்பொருளாக இருக்கின்றவன் இப்பொழுது சுடராக நம்மிடத்திலே எழுந்தள்ளுகிறான். அங்கே நம்ம தேட போகிறது கிடையாது, அடிமுடி தேட போகிறது கிடையாது, நான் வழிபட போகிறோம். அதுக்காக என்ன சொன்னார் இங்கே, ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர். அவன் அந்த முதல் வரியிலே அப்படிப்பட்ட படஞ்சுடர் மேல் இங்கன் வைத்ததோர் மெய்நெறினார். இப்போ இதுவரையில் பார்த்தோமே, அடிமுடி தேடணுமே, அடிமுடி தேடியதால் நமக்கு என்ன உண்மை கிடைத்தது என்றால், தேடக்கூடாது என்ற உண்மை கிடைத்தது. அவர்களைப் போல தேடக்கூடாது, பிரம்மனின் திருமாலைப் போல தேடக்கூடாது என்றதோர் மெய்நெறி, ஒரு தத்துவம் நமக்கு கிடைச்சிது, உண்மை கிடைச்சிது. மேல் இங்கன் வைத்ததோர் மெய்நெறி, அதனால் கிடைத்த ஒரு தத்துவம். இறைவனை புறத்திலே தேடக்கூடாது, அகத்திலே அடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தத்துவம் கிடைத்ததால என்ன செய்ய வேண்டும், அடுத்து முன்னம் கண்டுன்னார். உங்களுக்கு முன்னாலே இருக்கிறான் பெருமான். அது இலிங்கமாக இருக்கலாம், மற்ற வடிவமாக இருக்கலாம். முன்னாலே இருக்கின்ற பெருமான் முன்னம் கண்டு ஓலிங்கனம் செய்துன்னார். ஓலிங்கனம்னு ஒரு வார்த்தை போறார். இல்லை இல்லை, முன்னங்கண்டு ஓலிங்கனம் தான். ஓல்னா ஓலம்னு அர்த்தம். பாட்டு ஒருவேளை அங்கே ஆலிங்கனம் அதை மாற்றிக்கொள்ளுங்க, ஓலிங்கனம் தான் இருக்கணும். ஓலிங்கனம் ஓலிங்கனம் ஓலம் ஓல் என்று வரும். ஓலம் என்பதே ஓல் என்று தமிழில் வரலாம். அதாவது இதெல்லாம் இலக்கணம் தான் நமக்கு. இலக்கணத்தில் இப்போ 3 எழுத்து இருக்குன்னு வச்சுங்களேன். 3 எழுத்தில் முதல் எழுத்தை எடுத்துட்டு கூட சொல்லலாம். இப்போ தாமரைன்னு சொல்கிறேங்க. தாமரை என்ற சொல்ல தா எடுத்துட்டு மறை என்று சொன்னால் தாமரை தான். அது 3 எழுத்து தான். தா போயிட்டு மறைன்னு சொன்னால் அது நமக்கு தாமரை குறிக்கும் அடிப்படையாக. அதே போல் அன்னம்னு இருக்குங்க. அன்னம் என்பதை அன்னம்னு சொன்னோம்னா அது அன்னத்தை குறிக்கும். இடையில எடுத்துடலாம், அன்னம் இடைக்குறையாக போயிடலாம், அன்னம் எடுத்துலாம். அதுபோல் ஓலம் என்பதை ஓல் என்று சொல்லலாம், நீலம் என்பதை நீல் என்று சொல்லலாம். என்றால் அது கடைக்குறை, கடைசியாக சொல்கிறது. அதுபோல் இங்கே ஓலம்ன்றார். அந்த ஓலம் என்பது என்ன என்றால், ஓ என்ற எழுத்திருந்து வந்தது ஓலம், வேற ஒன்றும் இல்லை. அந்த சொல் சில தமிழில் சில சொற்கள் ஓசையினாகவே வந்திருக்கு இல்லையா. அவன் தாம் தூம்னு செலவு பண்ணுறான்ப்பா சொல்கிறேன் இல்லையா. தாம் தூம், அது என்ன தாம் தூம் என்றால் வேற ஒன்றும் இல்லை. செல்வம் இருந்தால் குதிப்பான், ஆள் இருக்க மாட்டான் தரையில். எனவே தாம் தூன்னு குதிக்கிறான் இல்லையா. அதையே வைத்துக்கொண்டு தாம் தூன்னு செலவு பண்ணுறான் என்று சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் ஓசை குறிப்பினாலேயே சில சொற்கள் சொல்வது உண்டு. அதுபோல் நம்ம சிவபுராணத்தில் அரணே ஓ என்று சொல்கிறார். அரணே ஓ, அந்த ஓ என்றால் ஓலம் இல்லையா, ஓலமிடுதல் இல்லையா. அதை தான் சொல்கிறார் மாணிக்கவாதர். ஓலமிடினும் உணராய்கான், அரணே என்று ஓலமிடினும் உணராய்கான் என்று நம்ம திருவம்பாயில் பாடுறார் இல்லையா. எனவே ஓ என்பது ஓலம். இப்போ என்ன பண்ணணும்,
அவர்கள் தேடி தேடி பார்த்து இழைத்தார்கள். பெருமானே, அப்படிப்பட்ட பெருமான் நமக்காக வந்திருக்கிறார் என்று ஓலமிட வேண்டும்னார், அழ வேண்டும்னார். நமக்காக எழுந்திருக்கிறானே பெருமான் என்றால் அவன் கருணையினாலே நமக்கு அழுகை வரும் அல்லவா. எனவே ஓலமிட்டு என்றால் கண்ணீரிட்டு, அதாவது அன்பினாலே கண்ணீர் விட்டு அழ வேண்டும். அரற்றி என்றார். அழுது அரற்றி காம சொல்லலையா, அது என்ன, பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரின் பாட்டில் தொழுது தூமலர் தூவி தொழுது அழுது காமற்று அரற்றுகின்றார். அரற்றுகின்றான்னு சொல்றார் இல்லையா, அதுபோல அரற்றுவது. அன்பினாலே அரற்றினால் ஓலிங்கனம் செய்து உலகம் வலம் வரும் கோல், எல்லா இடங்களிலும் இருக்கின்ற சிவாலயங்களில் இருக்கின்ற கோல் என்று எழுதியிருப்பவங்களுக்கு அந்த கோல் என்பதற்கு அடையாளம் என்ற அர்த்தம், குறி அல்லது அடையாளம் அர்த்தம். பொதுவாக அடிக்கோல் என்று சொல்றோம் இல்லையா, ஒரு அடியை அளப்பதற்குள்ள குறி, அது ஸ்கேலுக்கு அடிக்கோல் என்று சொல்றோம். அந்த கோல் என்றால் குறி, அடையாளம். இந்த இடத்துல இலிங்கம், இலிங்கம் கோலிங்கனம். அந்த கோல் இங்கு அமைந்து சிவலிங்க வடிவமாக அதை அமைத்து நம்முடைய மனசிலே அந்த அன்பு அமைந்தால் அருள் கூடலும் ஆம். அடிமுடி தேடுகின்றவனுக்கு கிடைக்காத ஒரு பரம்பொருள் நமக்கு இலிங்க வடிவிலே நமக்கு சுடராக கிடைக்கிறான். அவனை கண்ணீர் விட்டு அழுது அரணே ஓ என்று அரற்றி அரற்றி நீங்கள் அழுது வழிபட்டால் உங்களுக்கு அவன் அருள்வான், அருள் கூடுவான் என்றால் அடிமுடி தேடுவதாலே சிவபூஜையை வற்புறுத்துகிறார். இங்கே சிவபூஜையை நமக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த மரபை வற்புறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் இங்கே எழுதியிருப்பவங்களுக்கு அடிமுடி தேடுவது போன்ற செருக்கு நீங்கி இலிங்கத்தை பூஜை செய்து அருள்க என்று நாம் அங்கே எழுதியிருக்கிறோம். சரி, அது எடுத்தது வாழ் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அறிகிறார். கோள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோளாகத்தன் தாழ் கொடுத்து கொடுத்தானடி சாரைகிறாரே அப்படின்னா. பெருமான் என்ன சந்தேகம், பாட்டு தப்பா இருக்கா? இல்லை இல்லை, கோள் கொடுத்து தான். கோள்னா கொள்கை, கொள்கை தான். வாழ் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அறிகிலர். கோள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோளாக தன் தாழ் கொடுத்து கொடுத்தான் அடி சாரைகிறார் என்ன. முதல்ல தேவர்களாக இருந்தாலும் சரி, ராவணனை போன்றவர்கள் இருந்தாலும் சரி வழிபட்டிருக்காங்க, பெருமானை வழிபட்டிருக்காங்க. ஆனால் வழிபடுவது எதற்காக என்று நமக்கு தெரியும். ஏதோ பயன் கருதி வழிபடுகிறார்கள். ஆனால் அந்த பயனை பெருமான் தருகிறான். பிரம்மனுக்கும் தந்திருக்கிறான் பெருமான், வாழ் கொடுத்திருக்கிறான் பார்க்கிறோம். திருமாலுக்கு சக்கரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ராவணனுக்கு வாழ்நாளே கொடுத்திருக்கிறான்னு பார்க்கிறோம் இல்லையா, 33 கோடி வாழ்நாளும் கொடுத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். அதனால இதெல்லாம் பெருமான் அருள்வது தான். ஆனால் அது வழிபாட்டுடைய பயன் அல்ல. அது சொல்லிட்டா நமக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. தேவர்களாக இருந்தாலும் சரி, திருமால் பிரம்மனாக இருந்தாலும் சரி, ராவணனை போல அரக்கனாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வழிபட்டு பயன் பெற்றார்கள் அல்லவா, அவர்களுக்கே பயன் தருகிறார் என்றால் நம்மை போன்றவர்கள் பெருமானை மட்டுமே வேண்டினான். பெருமானை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் தான் வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி அடைப்பான். இந்த மாதிரி யாருமே கேட்கறது இல்லையப்பா, இதுவரைக்கும் ரொம்ப நாளாக உட்கார்ந்துங்கிறேன், நீ வேண்டும் யாரும் கேட்கறது இல்லையே என்று பெருமான் உடனே தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்று தான் பார்க்கிறோம். நான் சொல்றேன் இல்லையா, தானாக தந்தானே என்று உந்தீவரன்னு பாடுறார் இல்லையா, தானாக தந்தான் என்று உந்தீவர என்று பாடுறார். அதனால வாழ் கொடுத்தான் என்றால் சங்கரன் கொடுத்த வாழும் என்று ராவணனுக்கு வாழ் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்புறம் வழிபட்ட தேவர்களுக்கெல்லாம் சக்கரம், திருமால் போன்றவர்கள் சக்கரங்கள்லாம் கொடுத்திருக்கிறான். ஆனால் அவனை என்ன பண்ணும், ஆள் கொடுத்துன்னு. ஆள் கொடுத்து என்றால் நான் உனக்கு அடிமை என்று சொல்லின்னு அர்த்தம். பெருமானே உனக்கு நான் அடிமை அல்லவா என்று சொல்லி ஆட்பட வேண்டும். அதை செய்யலையாம். ஆள் கொடுத்து எம்போல் அரணை அறிகளார்னார். எம்போல்னார் பாருங்க. நான்லாம் அப்படி இல்லை, அடிமையாக போனவுடனே அவன் அறிகின்றேன். நான் உனக்கு அடிமை என்று சொன்னவுடனே அவன் அகப்பட்டு விடுகிறான். ஆனால் அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அது கொடு இது கொடுன்னு கேட்டால் அதை மட்டும் கொடுத்துட்றான். அவன் தன்னை காட்டுவது கிடையாது என்று அவனை அறிய வேண்டும் என்றால் ஆள் கொடுத்து, உங்களை ஆளாக கொடுத்து. ஆள் என்றால் அடிமைன்னு அர்த்தம். பொதுவாக கிராமங்கள்லாம் உண்டு, எங்கள் வீட்டு ஆள்காரன்னு சொல்லுவாங்க. ஆள்காரன்னா வீட்டோடு இருப்பான் அந்த காலத்தில், ஆள்காரன் என்று சொல்லுவாங்க. அடிமையாக இருக்கின்ற நாம் பெருமானிடத்தில் இருந்தால்
ஆள் கொடுத்து எம்போல் அரணை அறிகிறார். அறிகின்ற முறை அதுதானே. தன்னை அடிமையாக வைத்துதான் அறிய வேண்டும், அறியவில்லையே. அவன் எப்படின்றார்? கோள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோளாக தன் தாழ் கொடுத்து 3 சொல்றார். பெருமானை நீங்கள் வேண்டினால் வழிபட்டால் முதல்ல என்ன சொல்றான்? கோள் கொடுத்துன்னார். கோள் என்றால் கொள்ளப்படுகின்ற பொருள் என்று அர்த்தம். என்ன நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த பொருளை தருகிறார். கொள்கை கொள்கை கோள் என்று நாம் சொல்றோம். உங்களுடைய கொள்கை என்ன? குறிக்கோள் என்ன? குறிக்கோள் இல்லாது கெட்டேன்றார் அப்பர். குறிக்கோள் என்ன என்று சொன்னால் பெருமானை வேண்டுதல், நீங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுதல், அதான் கொள்கை. அப்ப முதல்ல அந்த கொள்கையை உனக்கு தரணும். அதை எல்லாருக்கும் தரது கிடையாது. அதான் சொல்றார், பெருமான் பக்குவிகளுக்குத்தான் அந்த கொள்கையை தருகிறான். பெருமானை வேண்டும் என்று கேட்பது, எம்பிரானை தவிர வேறு எந்த பிரானையும் வணங்க மாட்டேன் என்று சொல்றது, எம்பிரானை வணங்கினால் வேறு எந்த பொருளையும் வேண்டேன், கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு என்று கேட்பது, எதுவுமே இல்லாமல் பெருமானே நீ வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு உயர்ந்த பக்குவ நிலை அவன் முதல்ல தரான். கோள் கொடுத்தான். அப்படிப்பட்டவளுக்கு தான் இன்பம் கொடுத்தான். பெருமானை வேண்டியிருக்கு தான் இன்பம் கொடுத்தான். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? பெருமானை வழிபடுறோம், ஆனால் இன்பம் கிடைக்க மாட்டேன் என்றால் நாம் அவனை தவிர மற்றெல்லாம் கேட்கிறோம். எது துன்பத்தை தருகின்ற அத்தனையும் நம்ம கேட்பதாலே அது துன்பம் வருகிறது. எனவே அவனை கேட்டு அவன் வந்தால் துன்பம் கிடையாது, ஆனால் அவனை மட்டும் கேட்கிறது கிடையாது. அவனால் என்னெல்லாம் பெறலாம் என்று நினைக்கிறோம் இல்லையா? அதனால் நமக்கு இன்பம் இல்லை. பெருமான் தன்னிடத்திலே வந்தால், நம்மிடத்திலே வந்தால் அது இன்பம், பேரின்பம். எனவே கோள் கொடுத்தான். கோள் கொடுப்பதாலே அது தன்னை கொடுத்தான், தன்னை கொடுப்பதாலே பேரின்பத்தை கொடுத்தான். கொடுத்து அதுக்கு என்ன வழி? கோளாக அடைவதற்கு தன் தாழ் கொடுத்தான், திருவிடையை தந்தான். திருவிடையை தந்தான் என்று சொன்னால் ஏன் நடராஜ பெருமானை நம்ம சொல்றோம்? எல்லா உருவங்கள்லையும் பாதம் இருக்குது, இல்லாமல். சிவலிங்கத்துக்கு அடுத்தபடியாக நாம் மாகேஸ்வர மூர்த்தமாக, முதல் மாகேஸ்வர மூர்த்தமாக நடராஜ பெருமானை சொல்றோம். ஏனென்றால் சிவலிங்கத்தை பார்க்கிற பொழுது சிவம் சக்தியாக பார்த்தல், அது அதை குறிப்பது. சிவம் சக்தியாக இருக்கிறான் நம்முடைய பெருமான், பிரியாமல் இருக்கிறான் என்ற அந்த விஷயத்தை குறிப்பது சிவலிங்கம். அப்புறம் பொருளும் ஆற்றலுமாக இருக்கிறான், ஒரு பொருள் அதுக்குள்ள ஆற்றலாக இருக்கிறான் என்பது ஒரு பொருள். உலகம் ஆண் பெண்ணாக இருக்கிறது. இந்த எல்லா அடையாளத்திற்கும் சிவலிங்கத்தை வச்சாச்சு. அந்த சிவலிங்கத்திலிருந்து உருவத்திருமேனியாக வருகின்ற பொழுது பெருமான் 5 தொழில் செய்கிறான். 5 தொழில் செய்கிறான் என்பதற்குத்தான் நமக்கு நடராஜ பெருமானை வைத்து பஞ்சகிருத்திய நடனமாக நாம் அதை, அது அடுத்த ஸ்டேஜ். அப்போ நடராஜ பெருமானை தரிசிக்கிற பொழுது 5 தொழிலாக சொல்லிட்டார். 5 தொழில் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு தெரியும். அது எல்லாம் உண்மை விளக்கத்தில் இருக்குது. திருமந்திரம் படிக்க போகிறோம். படைத்தல் என்று சொன்னால் அது தோற்றம் துடி. திருமுறை அருட்பணியில் உண்மை விளக்கத்தை வருஷாவசம் நடத்துகிறாங்க இல்லையா? தோற்றம் துடி, அதனில் தோயும் திதி அமைப்பில்னர் பாதுகாப்பது என்பது அபயகரம் என்று சொன்னார். அப்புறம் சாற்றியிடும் சங்காரம், அது அங்கிகளே, சாற்றியிடும் அங்கிகளே சங்காரம், நெருப்புல சங்காரம் சொன்னார். ஊற்றமா ஊன்று மலர்பாதம் உற்ற திரோதம், நன்றாக ஊன்றிருக்கிற பாதம், ஊன்றிய பாதம் இருக்குதே அது திரோதம். இதுவரை சொல்லியாச்சு. இனி அருளில் என்று சொல்லணும். அருள் என்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறார்? எடுத்த பொற்பாதம். அது பாருங்க, ஒரு பாதத்தை ஊன்றி கொண்டு நமக்காக அருள வேண்டுவதற்காக கஷ்டப்பட்டு ஒரு 2 காலம் நிற்க வேண்டியவர். அவர் 2 காலம் நிற்காம ஒரு காலை ஊன்றிக்கொண்டு, இந்த கடத்திற்கு கணவன் மனைவியாக போனோம்னா அதில் நமக்கு அனுபவம் இல்லை, அதுக்காக சொல்கிறேன் இல்லையா? நிறைய பொருள் வாங்கிடுவாங்க, அவங்களால தூக்க முடியாது. சரி இது மட்டும் நீ வச்சுக்கோ என்று லேசாக கொடுத்துட்டு மற்றெல்லாம் தூக்கிட்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுறான்? நமக்கு அழுவதற்காக ஒரு காலை ஊன்றி அழித்துட்டு இன்னொரு காலை பாபா வாசிக்கிறவா என்பது போல இன்னொரு காலை தூக்கி கொடுக்குறான். எடுத்த ஒரு பாதம் கொடுக்கிறான் என்றால் பாடத்தை மட்டும் கொடுக்கல, எடுத்த பாடம் அருளது என்று சொல்லிட்டால் அது மட்டுமல்ல, வீசு கரம். அந்த வீசு கரம் தான் ஆன்மாவை தான் அழுத்துதல். நேயத்தினால் ஆன்மாவை தான் அன்பினாலே அழுத்துகிறான் என்றால் அருள்வதற்கு அவன் காலையும் வைத்திருக்கிறான், கையையும் வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம் இல்லையா? அந்த 5 தொழில் உயிர்களுக்கு அருள்வதற்காக இவ்வளவு கஷ்டப்படுறானே என்றால் அந்த 5 தொழில் குறிப்பதற்குத்தான் நமக்கு நடராஜ பெருமானுடைய திருவுருவம் என்று பார்க்கிறோம். அடுத்த அங்க சொல்றார், தாழ் கொடுத்தான். பெருமான் தாழ் கொடுத்தான் என்றால் எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே என்று அவர் பாடுவதுதான் அடிப்படை. நமக்கு இதிலையும் நாம் பார்க்கிற பொழுது எடுத்த பாதம் தான் நமக்கு அருளுகின்ற பாதமாக இருக்கிறார் என்று உண்மை விளக்கத்தில் நாம் பார்க்கிறோம்.
கொடுத்தான். இப்படி கொடுத்தான், ஆனால் அடி சாடையிலாரேன்னு யாரும் போகலையே. பெருமான் ஊன்றி கொண்டு காலை வச்சுட்டு இருக்கிறான், ஒருத்தரும் போகலையே என்று சொன்னால் நாம் அங்கே போக காணும். நடராஜ பெருமானை கூட போய் பார்க்கிறோம், வேற ஒரு நோக்கத்துக்காக பார்க்கிறோமே தவிர அருள்வதற்காக பார்க்கவில்லையே. அதுதான் வாழ் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அறிகிறார், கோள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோளாகத்தன் தாழ் கொடுத்தான் அடி சாரகிலாரேன்னு. பத்தாவது பாட்டு. ஊழி வலம் செய்து அங்கு ஓரும் ஒருவர்க்கு வாழி சதுமுகன் வந்து வெளிப்படும் வீழி தலைநீர் விதித்தது கா எனும் ஊழிக்கதிரோன் ஒளியை வென்றானே. கடைசி பாடல்ல அடிமுடி தேடிய பின்னால் பிரம்மனையும் திருமாலையும், பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் ஒரு கடமையை சொல்லுகிறார். அந்த பாட்டில் தான் வருகின்ற ஊழி வலம் செய்து அங்கு ஓரும் ஒருவன். முன்ன சொன்ன இல்லையா, திருமால் ஊழி காலத்தில் வலம் வருகிறான்னா எங்க வலம் வரான்னா அலையறான்னு அர்த்தம். கடல்ல அங்கங்க எங்க போகாம அலைந்து கொண்டிருக்கிறான். ஊழி வலம், அங்க போலாமா இங்க போலாமா என்று ஊழி வலம் செய்து அங்கு ஓரும் பட்டார். அதுக்கு தெரியும், இந்த ஆளிலை மேல வாயில காலை வைத்து கொண்டு விடுக்காலே குழந்தையாக, அந்த விஷயம் அவருக்கு தெரியும். அது என்னன்னு சொன்னா யோசிக்கிறாராம், எங்க போறது போ என்று யோசிக்கிறான் என்றால் பெருமானுடைய அருள் பெறுவதற்காக அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறான். அதான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் அது போல வாயை எடுத்து வச்சா பெரிய ஞானம் அது வந்துடும், ஞானம் இல்லை அறிவாக இருக்கும். அப்படி ஒன்றும் காணும் இல்லையா, சொல்றது இப்படி இல்லையா. அதுபோல் திருமால் தன்னுடைய காலை எடுத்து வாயில வைத்துக் கொண்டிருக்கார், கட்டை விரலாலே அடிக்கிறான்னு சொன்னான். எங்கே போவது என்று இருக்கின்ற ஒருவனுக்கு வாடி சதுமுகன் வந்து வெளிப்படுகின்றான். அவனிடத்திலே திருமால் பிரம்மன் தோன்றுகின்றான். திருமாலுடைய உந்தி கமலத்திலே பிரம்மன் தோன்றுகிறான் என்றால் பெருமானை தோற்றுவிக்கிறான். படைக்கின்ற தொழிலும் காக்கின்ற தொழிலும் அவர்களாலே முடியாத பொழுது இவன் தான் செய்கிறான், பெருமான் செய்கிறான். ஊழி வலம் செய்து அங்கு ஓரும் ஒருவர். ஊழிக்காலம் என்று நாங்கள் சொன்ன மாதிரி மகாசங்கார காலம் என்று ஒரு காலம், இடையிலே ஏகசங்காரம் என்று ஒரு காலம் இருக்கு இல்லையா, அதை சொல்றாருங்க. ஏகசங்கார காலத்திலே ஊழிக்காலத்திலே இருந்த ஒருவருக்கு வாழி சதுமுகன் நான்முகன் வந்து தோன்றுகின்றான். அவருடைய உந்தி கவலத்தில் என்ன செய்கிறான், வீழி தலை நீர் விதித்தது கா என்னும் ஊழிக்கதிரோனை ஒளி வென்றான். பெருமான் யார் என்றால் ஊழிக்கதிரோன் ஒளியை வென்றவன், பேரொளியாக இருக்கின்றவன், கதிரவனுடைய ஒளியை வென்ற அந்த பெருமான் என்ன செய்கிறான், இனி நீங்கள் விதித்தது, நான் ஒரு விதியை விதிக்கின்றேன், அந்த விதியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வீழ் இத்தலை நீர் என்றால் இனிமேற்பட்டு, வீழ் என்றால் அங்கே விரும்புதல் என்ற அர்த்தம். அங்க இத்தலை இனிமேற்பட்டு நான் சொல்லுகின்ற விதிகளை நீங்கள் விரும்புங்கள், விரும்பி அழிந்த இந்த உலகத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். பிரம்மனே நீ இனிமேல் படைப்பு தொழிலை மேற்கொள், பிரம்மன் படைத்த பின்னால் திருமாலே நீ காக்கின்ற தொழிலை காக்க வேண்டும் என்று பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அந்த தொழில் முறைகளை வகுக்கின்றான் என்பதோடு அந்த அடிமுடி தேடலை முடிக்கிறார். அதாவது தேடி பார்த்து இழைத்து போனார்கள், இழைத்து பெருமானை வணங்குகிறார்கள், வணங்கிய பின்னால் அவன் குற்றத்தை நீக்கி ஊழிக்காலத்திலே திருமால் காக்கும்படியாகவும் பிரம்மனை படைக்கும்படியாக செய்கின்றவன் இவன்தான் என்றால் பிரம்மனுக்கும் திருமால் மட்டுமல்ல, மும்மூர்த்திகளாக இருக்கின்ற எல்லோருக்கும் மேலாக இருக்கின்ற பரம்பொருள் நம்முடைய பெருமான் என்று அந்த அடிமுடி தேடுகின்ற பலத்தினாலே மும்மூர்த்திகளுக்கு ஒருவனாக இல்லாமல் மூர்த்திகளுக்கெல்லாம் மேலாக முந்தையே முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் என்று சொன்னதனால மூவருக்கு மேலாக பெருமான் இருக்கின்றான் என்பதை அந்த அடிமுடி தேடுகின்ற படலத்தில் அவர் முடித்திருக்கிறார் என்பதோடு நாம் பார்க்கணும். இதோடு அந்த அடிமுடி தேடுகின்ற படலத்தில் பல செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு அந்த குறிப்பு கொடுத்துருப்போம், அதை கொஞ்சம் பார்த்துங்க. பின்னால் அங்கே சொல்லியிருக்க அந்த 4வது 2ஆம் பக்கத்தில் உங்களுக்கு இருக்குது. ஊழி வலம் செய்து என்றதில் அடிமுடி தேடல் என்ற செயலால் அந்த அந்த பகுதியால் நமக்கு என்னென்ன கிடைக்குது என்று சுருக்கம். 1, முதல்ல வணங்கி வழிபடுக இலிங்கத்தில் பூசிக்க. பெருமானை நீங்கள் தேட வேண்டியதில்லை, வணங்கி வழிபடுங்கள், இலிங்கத்திலே பூசிக்க வேண்டும். 2வது கொள்கை பயன் கருதாது பூசிக்க. எந்த பயனும் கருதாமல் பெருமானை இலிங்கத்திலே வழிபாடு செய்யுங்கள். 3வது அன்பு ஒன்று கொண்டே வழிபடுக, வேற ஒன்று வேணாம், அன்பினாலே வழிபடுங்க. ஆனால் ஓரிங்கலம் செய்தினார் இல்லையா, ஓலமிட்டு வழிபட வேண்டும்.
அப்புறம் நான்காவது, பிரம்மன் திருமால் போன்ற பிற தெய்வங்களுக்கும் மேலான சிவபெருமான் என்று அவருடைய பரத்துவம், சிவபரத்துவத்தை நாம் அறியலாம் என்று அடிமுடி தேடலில் இந்த ஒரு 4 செய்திகளை நாம் நினைவு கொண்டால் போதும். அப்போ இனிமேற்பட்டு அந்த அடிமுடி தேடுவதனுடைய சொல்லுகிற பொழுது திருமந்திரத்தில் சொல்லுகின்ற இந்த பகுதியை நாம் நினைவு கொண்டால் இது போன்ற கருத்துக்களை நாம் மனதிலே பதிய வைக்கலாம். வழிபாடு என்பது முக்கியம். அதுதான் அவர் அந்த படத்தை சொல்றார். செருக்கு வேண்டாம், நான் எனது என்ற செருக்கு வேண்டாம், அந்த செருக்கு நீங்கி அன்பினாலே பெருமானை வழிபடுங்கள் என்ற அடிப்படை செய்தி தான். அந்த அடிப்படை செய்திக்கு சொல்லுகின்ற அந்த புராண ரீதியாக சொல்லுகின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். சரி, அதோட அந்த பகுதி முடிகிறது. இனி அடுத்தது சர்வ சிருஷ்டி என்று வருது. இதுவரையில் நமக்கு 2ஆம் தந்திரம் இவ்வளவு தூரம் வர வரையில் முதல் தந்திரத்தில் நமக்கு தெரியும். 2ஆம் தந்திரத்தில் பெருமானுடைய என்ற அட்டவிரட்ட செயல் போன்ற தக்கன் வேள்வி இவற்றையெல்லாம் சொல்லி முடித்தார். இதெல்லாம் சொல்லி முடித்து கடைசி பாட்டு இப்போ என்ன சொன்னார்? ஊழிக்காலம் முடிந்த பின்னால் பிரம்மனை படைக்க சொன்னார், திருமாலை காக்க சொல்றார். எனவே 5 தொழில்கள் இனி நடக்க போகும். படைப்பு, காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று வருது. நீங்கள் அதை ஒன்று பார்க்கணும். ஓ ஆமாம் ஆமாம், சரி 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 சரி, எங்கிட்ட இருக்கு ஒரிஜினல் இருக்கு. ஒரிஜினல் இல்லை இல்லை சரி இருக்காங்க, இருக்கு ஒரிஜினல் இருக்கா, இங்கே இருக்கா? அப்போ சரி இருந்தோம். இது வேணுமா வச்சுவா? சரி சரி கொண்டு நான் கொடுத்துருக்கேன். ஆதியோட தானே இது 2வது பகுதி. இது ரெண்டு தானே, இதானே 1 2 3 இது 3 இப்போ எழுதுது. இதுதான் சரியாகும். அது இப்போ இன்னும் இன்றைக்கி நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன், அது உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த கொடுத்துருக்கிற நோட்ஸ் எது கொடுத்துருக்கான்னு தெரியல. ஆதியோட அந்தன்னு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? சர்வ சிருஷ்டி நேற்றே கொடுத்துருவோம் இல்லையா? ஆமாம், அதான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? இல்லை, ஏன்னா அதுக்கு அடுத்து இப்போ எழுதுந்து 2வது நாதத்திலேருந்து இருக்குதா? அதான் சரியாக இல்லை பண்ணுறது, அதான் சரியாக தெரியும். சரி சரி பரவாயில்ல, பார்ப்போம். இப்போ அந்த ஒரு மணி பார்க்கணும், அதனால் அது ஒன்றே பார்க்கலாம். அதுவே கொஞ்சம் பெரிய விஷயம். அது சிரிச்சு கொஞ்சம் சரி சரி. இனிமேற்பட்டு இந்த பகுதிகளில் கொஞ்சம் சைவ சித்தாந்தம் தான் முக்கியமாக ஆரம்பிக்கிறார். இனிமேற்பட்டு அடிப்படையாக நாம் சைவ சித்தாந்தத்தை அறிந்து கொள்வதற்கு திருமந்திரம் ஒரு சரியான ஒரு நூல் என்பதை நம்ம ஆகமங்களில் சொல்லுவாங்க. இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் எல்லாம் முக்கியம்தான். இப்போ நம்முடைய கருத்து என்னன்னு சொன்னால், எல்லாம் படித்தாலும் கூட முக்கியமானது கொஞ்சம் சொல்லுங்கள் சார், அதை நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிறது எல்லாம் முக்கியம்தான். அது நினைவு கொள்வது தான் இருக்கட்டும். இனிமேற்பட்டு இருக்கு இல்லையா, இது சைவ சித்தாந்த பகுதியாக சொல்கிறார். அது ஏன் அதை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், எந்த தத்துவங்களும் எந்த உலக தத்துவத்தில் எதுவாக இருந்தாலும் ஒரு கேள்வி முதல்ல கேட்குறாங்க. இந்த உலகத்தை பற்றிய கருத்து உங்களுக்கு என்ன என்று கேட்குறாங்க. பொதுவாக நாம் பல இடங்களில் சிவஞான பொறுப்பு நடத்த கூட போகிறோம், நம்ம மறுபடியும் நடத்த போகிறோம், வருஷம் நடத்துகிற விஷயந்தான் அது. சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற 3 பொருள் இறை, உயிர், தலை, அல்ல பதிபசு பாசம். இந்த தலை என்பதை நீங்கள் உலகம் இப்போ வச்சுங்க. உலகம், இந்த உலகத்தை பற்றிய கருத்தே எல்லாருக்கும் உடன்பாடு இல்லை. உலகம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நாமளாம் சைவ சித்தாந்திகள், அதோட சமயத்தில் தமிழர்கள் அப்படி வைத்துக்கணும். நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், உலகம் என்று சொன்னால் வேத நெறியில் ஒன்று, அவங்க சொல்கிற விளக்கங்கள்லாம் வேறு, சிவநெறியாக இருக்கின்ற ஆகம நெறி சொல்கிற விளக்கங்கள் வேறு. அதனால் சைவ சித்தாந்த முறையிலும் நம்ம உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மொழி அமைப்பில், நம்முடைய மொழி அமைப்பில் வடமொழியை வைத்து கொண்டாலும் சரி, தமிழை வைத்து கொண்டாலும் அங்கே சொல்லுகின்ற உலகம் என்பது வேறு, இங்கே சொல்லுகின்ற உலகம் என்ற சொல் என்பது வேறு. என்னன்னா, அங்கே உலகம் என்று சொன்னால் புற உலகம்,
சட உலகத்தை தான் உலகம்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் அவங்க பொருள் கிடையாது. உலகம்னா சட உலகம், அதை லோகம் என்று சொல்லுவாங்க. இப்போ லோகமானிய திலகர் என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது லோகம் என்றால் உலகம் அவர்களுக்கு. ஆனால் தமிழ் அப்படி அல்ல. உலகம் என்று சொன்னால் உயிர்கள் என்று அர்த்தம். முதல்ல உலகம் என்று சொன்னால் உயிர்கள் என்ற அர்த்தம் தமிழில் தான் உண்டு. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, உயர்ந்தவர்கள் என்று உலகம். இன்னொரு உலகம் என்று சொன்னால் சட உலகம், புற உலகம், அதையும் சொல்கிறாங்க, ரெண்டும் சொல்கிறாங்க. உலகத்தை சுற்றி வந்தான்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். உலகத்தை சுற்றி வந்தான்னா எல்லா நாடுகளும் போய் வந்தான், அதான் அர்த்தம். அது உலகம் சுற்றும் வாலிபன்னு நமக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் எல்லா உலகம் போகலாம், அது உலகம். ஆனால் உலகம் ஒப்ப வளநேர்வு தெரிதரு என்று சூரியன் புறப்படுறான்னு சொன்னால் திருமுருக ஆற்றுப்படையில் வருது இல்லையா, அங்கே உலகம் என்று சொன்னால் உயிர்கள்னு அர்த்தம். பெரிய புராணத்தில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சொன்னால் அங்கே உயிர்கள்னு அர்த்தம். அப்போது மொழியிலேயே பொருள் சொல்லுகிற பொழுதே உலகம் என்ற சொல்லுக்கு வடமொழிக்கும் தமிழுக்கும் வேறுபாடு இருக்குது. சொல்லுலையே முதல்ல. அதற்கு பின்னால் அவர்கள் சொல்லுகின்ற உலகம் என்று சொன்னால் பஞ்சபூதம் தான், பஞ்சபூத கலப்பு தான் அவங்க சொல்கிறாங்க. நாமும் பஞ்சபூதம் சொல்கிறோம். ஆனால் தொல்காப்பியத்திலேயே பஞ்சபூதம் என்று சொல்கிற பொழுது பூதங்கள் 5 என்ற கொள்கை இருக்கு இல்லையா, அதுவே பலருக்கு கிடையாது. பூதங்கள் 4 என்று கொள்கிறார். பௌத்தர்களும் சரி, லோகாயுதரும் சரி, சமணர்கள் எல்லாம் 4ன்றாங்க. ஆகாயம் என்பது இல்லைன்ட்டாங்க. இப்போ நாம் என்ன செய்கிறோம், தொல்காப்பியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் 5 என்ற பூதங்களை எண்ணுகிறார்கள். 5 பூதங்கள் என்று எண்ணுகிறார்கள். இதில் என்ன சார் ஆச்சரியம்னு கேட்கலாம். இதில் 5 பூதங்கள் ஆச்சரியம். இன்றைக்கி நமக்கு ஆச்சரியம் கிடையாது, அன்றைக்கு அது ஆச்சரியம். ஏன்னா ஆகாயம் என்பது இல்லைன்றான். ஏன்னா கண்ணுக்கு தெரியல. இப்போ காற்று என்றால் கண்ணுக்கு தெரியல, ஆனால் மேலே படுது இல்லையா, இருக்குதுன்னு ஒத்துக்கிறான். ஆகாயம் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது, மேலேயும் பட மாட்டேங்குது. மேலே படுறதும் தெரிய மாட்டேங்குது, கண்ணுக்கும் தெரியலன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் என்று அவங்க இல்லைன்னே முடிவு பண்ணிடுறாங்க. கம்பராமாயணத்தில் சீதையினுடைய அழகையெல்லாம் பல இடங்களில் சொல்லுவான் கம்பன். அதில் முக்கியமாக அவருடைய இடை, மென்மையான இடையை பற்றி சொல்லுவான். அது பல இடங்கள் அழகாக சொல்லுவான். ஒரு இடத்துல ரொம்ப சீரியஸாக சொல்கிறான். அழகாக இருக்கிற இடை என்றால் அந்த இடை இருக்குதா இல்லையா என்று கேட்குறாங்களாம். எது போல என்றால் வெளி அன்ன இடையாள். வெளின்னா ஆகாயம்னு அர்த்தம். ஆகாயம் சில பேர் இருக்குதுன்றாங்க, ஆகாயம் சில பேர் இல்லைன்றாங்க இல்லையா, அதுபோல் சீதைக்கு இடை இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, சீதைக்கு இடை இல்லைன்னு சொல்கிறாங்க என்று ஒரு தத்துவத்து விஷயத்தை இடையில வச்சு இடையில சொல்கிறான் இல்லையா என்று பார்க்குறோம் இல்லையா. எனவே வெளியன்னை இடையாள் அப்படின்னா என்ன அர்த்தம், பல மதங்களுக்கு ஆகாயம் உடன்பாடு இல்லை என்று தெரியுது. இப்படிப்பட்ட இது 12ஆம் நூற்றாண்டில் பாடுகின்ற ஒரு காப்பியம். ஆனால் தொல்காப்பியத்தில் நிலம், நீர், தீ, வழி, விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம், 5 பூதங்கள் கலந்த மயக்கம் என்று தெளிவாக சொல்கிறார். இந்த தெளிவு வேதத்தில் கிடையாது. அதுக்காக நான் சொல்கிறேன். வேதத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆகாயம், ஆகாயத்தில் இருந்து காற்று, காற்றில் இருந்து நெருப்பு, நெருப்பில் இருந்து நீர், நீரில் இருந்து நிலம், ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுன்றாங்க. அதுவே நமக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ எங்கே நம்முடைய சிந்தனை மாறுபடுது பாருங்கள். உலகத்தை எடுக்கிற பொழுதே உலகம்னா என்ன என்ற விளக்கம், சொல் விளக்கம். உலகம் என்றால் பஞ்சபூத கலப்பு என்பதிலே உள்ள சிந்தனை. அந்த பஞ்சபூத கலப்பிலே உலகம் தோன்றுகிறது என்றால் எப்படி தோன்றுகிறது என்பதிலே நம்முடைய சிந்தனை வேறு, அவருடைய சிந்தனை வேறு என்று பார்க்கும். அதனால் படைப்பு என்பதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் என்றால் முதல்ல அது படைக்கப்படுகின்ற பொருள். இதுவே பலருக்கு இல்லை. உலகம் படைக்கப்படுகின்ற பொருள் என்று பல மதங்கள் நம்பலை. கடவுள் நம்பிக்கை இல்லாத மதங்கள் எல்லாம் உலகம் படைக்கப்படுதுன்னு நம்பலை. கடவுள் கொள்கை இல்லாத மதங்கள் எத்தனை தெரியுங்களா உங்களுக்கு? கடவுள் கொள்கை இல்லாத மதங்கள் வரிசையில் பட்டியல் போடலாம். லோகாயுதம், பௌத்தம், சமணம், சாங்கியம், மீமாம்சை, தர்க்கத்தையும் சொல்லுவாங்க. பின்னால் வைசேடை ஒத்துட்டாங்க. இருந்தாலும் தர்க்கம் போன்றவையெல்லாம் நேர்மாறாக நமக்கு கடவுள் இல்லைன்னு நேராக. வேதாந்திகள் என்ன பண்ணுறாங்க, நாங்களே கடவுள்றாங்க. இது அதை விட மோசம் இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, கடவுளே இல்லைன்னா பரவாயில்ல, நானே கடவுள் என்று சொன்னால் அதை விட மோசம். அப்போ அவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அப்போது பெரும்பான்மையான சமயங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளலை. சரி, கடவுளாவது எங்கேயோ இருக்கிறாரு, கண்ணுக்கு தெரியாத இடத்துல விட்டுவிடலாம். உலகத்தை சொல்லலாம் இல்லையா? என்றால் உலகம் படைக்கப்படுகிறது என்றால் யாரால் படைக்கப்படுன்னு கேள்வி வந்துடும்.
எனவே என்ன சொல்லிட்டாங்க, உலகம் படைக்கப்படவில்லை, உலகம் அப்படியே இருக்குதுன்ட்டான். அப்படியே இருக்குது என்று சொன்னவர்கள் யார் என்றால் லோகாயதர், மீமாம்சகர். இதெல்லாம் சிவஞான போகத்தெல்லாம் விளக்கமாக நடத்துறது எல்லாம் லோகாயதர், மீமாம்சகர் 2 பேர் என்ன சொல்கிறாங்க, உலகம் அப்படியே இருக்கிறது, தோன்றவும் இல்லை, அழியும் அழியாது, இப்படியே இருக்கிறது. சொன்னால் மகிழ்ச்சியாக தான் இருக்குது, பரவாயில்ல அழிய போகிறது கிடையாதுன்னு. ஆனால் குண்டா வெடிக்கிறோம் பார்த்தா மொத்தமாக போகுது என்றால் அழிவை பார்க்கிறோம் இல்லையா, உலகம் அழிவதை பார்க்கிறோம். எனவே அவர்கள் சொல்லுகின்ற கூற்று சரியாக இல்லை. அப்போது உலகம் அப்படியே இருக்கிறது என்பதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய கருத்து இல்லை. தோன்றி நின்று அழிகின்ற ஒரு ஒன்றை தோன்றவும் இல்லை அழியவும் இல்லை என்று சொல்கிறான். என்ன வேடிக்கைன்னு சொன்னால், இதெல்லாம் உள்ளே போனால் வேடிக்கையாக இருக்கும் சிலதெல்லாம். இப்போது அவன் எப்படி அதெல்லாம் வாதம் பண்ணுறாங்க இல்லையா, சும்மா சொல்லிடுறது கிடையாது, ஒன்று வாதம் பண்ணுறான். எப்படி வாதம் பண்ணுறான் அப்படின்னா, சாதாரணமாக முதல் வாதம், உலகம் தோன்றவில்லை, அழியும் அழியாது இருக்கிறது. சரி, இது ஓரளவு ஒத்துக்கலாம் இல்லையா. தோன்றும் இல்லை நமக்கு தெரியாது, நான் பார்த்தோமா, உலகம் தோன்றியது பார்க்கல, உலகம் அழிய போகுது தெரியாது, அதுவும் தெரியாது. தோன்றியது நாம் பார்க்கல, அழிவதையும் பார்க்க போகிறது கிடையாது. இருக்குது தெரியல, இருக்குது. அப்போ இருக்கிறது என்பது ஒத்துக்கிறோம், அதான் சொல்கிறான். அப்போது உனக்கு தெரியல இல்லையா, எனவே அது தோன்றலப்பா, சும்மா சொல்லிக்கிறான், நம்பாத சொல்லிட்டான். அதே மாதிரி அழியும், பயப்படாது, அழிவே அழியாது என்று நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது போல சமாதானம் செய்து நமக்கு சந்தோஷப்படுத்துவதற்காக உலகம் இருக்குது என்று நமக்கு சொல்லலாம். சரி, அது இருக்கட்டும். இதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்க வேதாந்திகள், உலகம் தோன்றவும் இல்லை, உண்மைதானே? ஆமாங்க, அவன் சொல்கிறது. ஏன்னா பார்க்கல, தோன்ற அழியவும் அழியாது, தெரியும், ஏன்னா நீ பார்க்க போகிறது கிடையாது. எனவே அழிவதையும் நீ பார்க்க போகிறதில்லை, தோன்றுவதையும் பார்க்க போகிறதில்லை. அதனால் இருக்குது இல்லையா, இருப்பதும் இல்லை. அவனுடைய ஆர்குமெண்ட் புரியுதா? தோன்றவும் இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க, அழிவும் இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க. தோன்றவும் இல்லாமல் அழிவுலாம் ஒரு பொருள் இருக்குமா? இருக்காதுன்றான். தோன்றி நின்று அழிவு தான் நம்முடைய கொள்கை. அவன் இதெல்லாம் ஆர்குமெண்ட் தான். தோன்றவும் இல்லைன்னு ஒத்துக்கலாம், அழியவில்லை ஒத்துக்கிட்டா, தோன்றவும் இல்லை என்றும் அழியும் இல்லாத ஒரு இருக்குமா? இருக்காது, இருப்பது போல தோன்றுகிறது. அவன் போய் எப்படி நம்ம இருக்குது செய்வது? அதுதான் சித்தாந்தம் ஏன் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறோம். நாம் தோன்றதையும் நாம் மட்டும் பார்த்தோமா, நான் இல்லையா, தோன்றதையும் பார்க்கல, அழிவையும் பார்க்கறது கிடையாது. எடுத்த உடனே வேகண்டா அதான் சொல்கிறார், ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இருக்கிறது என்பதற்கு என்ன விளக்கம் முதல்ல சொல்லுன்றார். அவங்களே வேதாந்திகளே கூட இருக்கின்றது சொல்கிறோம் இல்லையா, நீ இப்போ அதுக்கு என்ன விளக்கம்? இருக்குதுன்னு சொல்லிடாத, அதுக்கு என்ன விளக்கம் சரியா சொல். நாம் என்ன சொல்கிறோம், இருக்கிறது என்றால் தோன்றி இருக்கிறதுன்னு அர்த்தம், இருக்கிறது என்றால் அழிய இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் அர்த்தமே. இருக்கு என்னப்பா, அவர் இருக்கிறாரா இருக்கிறாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? போகாமல் இருக்கிறாரா? இல்லை ரொம்ப வயசாச்சா இருக்கா கேட்டோம்மான்னு சொல்கிறோம் இல்லையா என்றால் நம்ம சொல்கிறது கிடையாது, அவங்களமாக இருக்கும் பார்த்தா. ஆனால் உண்மை அதுதான். இருக்கிறது என்று சொன்னால் தோன்றி இருக்கின்றது, அழிய இருக்கின்றது, இதான் பொருள். நம்முடைய பொருள் தெளிவாக சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டு அது நிலையில்லாத பொருள் என்று சொல், நிலை கடவுளைப் போல நிலைக்கான பொருள், நிலையில்லாத பொருள் என்று சொல் என்றெல்லாம் நாம் உலகத்தை பற்றிய தெளிவாக, இது உலகத்துக்கே நான் சொல்கிறேன், பார்க்கிற இந்த உலகத்துக்கே இவ்வளோ பிரச்சனை, நாம் இன்னும் பார்க்காத கடவுளுக்கு எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது நமக்கு தெரியாது இல்லையா. எனவே அதெல்லாம் என்ன செய்தார் திருமூலர், முதல்ல படைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி அதுதான் முதல்ல இவ்வளோ தூரம் உங்களை தயார்படுத்தினார். சிருஷ்டி என்பதற்கு முன்னாலே பிரம்மனை படைக்க சொன்னார், திருமாலை காக்க சொன்னார் என்று முதல்ல சொல்லிட்டார். ஏங்க அவரால் முடியாதா என்று கேட்டால் அவரால் முடியும். இருந்தாலும் இப்போது நடைமுறையே பார்த்தீங்கன்னா இந்த பவர் இருக்கு இல்லையா, ஒரே இடத்துல பவர் இருந்தால் பிரச்சனை இல்லையா, அந்த டீசென்ட்ரலைசேஷன் அதான் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி பெரிய தத்துவமாக, அதாவது அந்த பிஸ்னஸ் தத்துவமாக சொல்கிறோம் இல்லை, அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசியாக சொல்கிற போது டீசென்ட்ரலைசேஷன் சொன்னால் எதுக்கு, அவருக்கு தான் எல்லாம் கண்ட்ரோலும் இருந்தாலும் எல்லாம் அவரால் பார்க்க முடியாது என்பதாலே அதை பார்க்கணும். கண்ட்ரோல் ஓவர் யார் இருந்தால் அவருக்கு மேலே கண்ட்ரோல் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. எனவே ஒரு முதலமைச்சர் என்றால் எல்லா அமைச்சர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு மேலே பகிர்ந்து கொடுத்துட்றாங்க. அது வேறு எதை கொடுக்குறாங்க, பகிர்ந்து கொடுத்தாச்சு. ஆனால் அதற்கு மேலே ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க இல்லையா. அதுபோல் பெருமான் என்ன செய்கிறான், உயிர்களையும் இதிலே பக்குவப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறான். நீங்கள் பார்க்கலாம், இதை சொன்ன வேடிக்கையாக இருக்கும். நம்ம என்ன வேடிக்கையாக இருக்குன்னு சொன்னால்,
நேற்று கூட சொன்னாத, நமக்கு இல்லறவாதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, துறவிகளுக்கே குழந்தை பிறகு, அது வேற விஷயம். இல்லை, இல்லறவாதிகளுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம், நாம தான் பெற்றோம்னு நினைக்கிறோம். அது இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம்ல நேற்று. இல்லை, பெற்றோர் தானே தவிர நமக்கெல்லாம் அது கிடையாது. ஆனால் பெருமான் என்ன செய்கிறான், அதில் ஒரு பங்கு உனக்கு இருக்கட்டும்னு வைக்கிறான். வேற ஒன்று, தோற்றத்திலே ஒரு படைப்பிலே ஒரு பங்கு உனக்கு வேண்டும். அப்பொழுதுதான் அது மேலே குழந்தை மேலே பாசம் இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவார், பெருமானே எனக்கு அது வேண்டும்னு கேட்டால் நாளைக்கு தரம்பான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய தூக்கி போட்டு போயிடுவார். இல்லையா, குழந்தை போட்டுவிடுவார், அவர் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் அந்த பக்தி அன்பு வராது நமக்கு. அதனால் பாசத்தோடு அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக உனக்கும் அதற்கும் சம்பந்தம் உண்டு என்பதற்காக நம் மூலமாக பெருமான் பிறக்க வைக்கிறான் என்று சொல்கிறோம் இல்லையா. அதுபோலத்தான் பெருமான் எல்லாம் அவனாலே முடியும். ஆனாலும் மற்ற உயிர்களுக்கும் அதில் பங்கு வேண்டும் என்பதாலும் எல்லா உயிர்களுக்கும் தர முடியாது. புண்ணியம் செய்த உயிர்களுக்கு எப்படி நல்வினையினாலே நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதோ அது வாய்ப்பு தான் இதெல்லாம். நீங்கள் பார்க்கலாம், இப்போது முதலமைச்சர் பதவின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ நானும் ஐயாவை நினச்சா முடியுமா, தலைகீழாக நட முடியாது. ஆனால் சில பேருக்கு தானாக தூக்கி கொடுத்துட்றாங்க இல்லையா. என்றால் ஏதோ ஒரு வினை நல்வினை அவளுக்கு இருக்கிறது, அந்த பதவியில் அமர்கின்றார்கள் பார்க்குறோம் இல்லையா. இதுனா இது இல்லை, எல்லாவற்றிலும் அதுபோல் பெருமான் அந்த நல்வினையினாலே எல்லாருக்கும் அந்த பகிர்ந்து கொடுக்கிறான் என்பதால் தான் அயன் திருமால் என்று சொல்லி முதல்ல சொன்னார். அந்த அயன் திருமாலை படைக்க சொல்லியும் காக்க சொல்வது போல என்றால் தான் படைக்கிறான் என்பதுதான் அடுத்தவர் சொல்ல போகிறார். அந்த படைப்பை தான் இன்றைக்கி நான் முதல்ல பார்க்க போகிறோம். சர்வ சிருஷ்டி என்று வருது. நீங்கள் இந்த சர்வ சிருஷ்டி என்று இருந்தாலும் 5 தொழிலையும் சொல்ல போகிறார் பின்னால். சிருஷ்டி எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். சிருஷ்டி, திதி, ஸ்திதி அப்படின்ற இல்லையா, திதி அது, ஸ்திதி என்பது காப்பு, அதான் காத்தல். இப்போ நாம் பஞ்சாங்கத்தில் திதி பார்க்குறோம் இல்லையா, அதுதான் அது. அந்த ஸ்திதி என்பது அங்கே திதின்னு வரும். திதி என்பது வேறு இல்லை, நம்மை பாதுகாக்கின்ற நாள். அந்த நாள் அந்த நேரத்தில் நாம் இருக்கிறோம்ன்றதுக்காக திதி என்பது. அதனால தான் இறந்து போனவர்களுக்கு நாம் திதி என்று கொடுக்குறோம். என்றால் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் திதி என்று நாம் கொடுக்குறோம். அந்த இல்லறவாதிகளுக்கு திதி கொடுக்கணும், துறவிகளுக்கு நட்சத்திரம் என்று நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நாள் இறந்த முத்தி அடைந்த நாள் என்று நட்சத்திரத்தை நாம் சொல்கிறோம். திதி என்பது இல்லறத்தார். அப்போது முதல்ல சிருஷ்டி, திதி, சங்காரம், திரோபாவம், அடுத்து அனுக்கிரகம் என்று 5ஆக வரும். அந்த 5 தொழிலை அவர் வடமொழி சொல்லியிருக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதில் படைத்தல் காத்தல் என்று சொல்லிட்டு கடைசியில் தானே அழித்தல் சொல்லியிருக்கணும். இடையில் அழித்தல் சொல்லிட்டு அப்புறம் மறைத்தல் அருளல்ன்றார். நாம் அப்படிலாம் சொல்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், அப்புறம் மறைத்தல் அப்படின்றோம். அந்த அழித்தல் என்பது என்ன என்று சொன்னால் அது ஏக சங்காரம், உற்றழிப்பு அல்ல. இடையிடையே உங்களுக்கு சிலது அழிந்து போகலாம்ன்றான். எப்படி இடையிடையே அழிந்து போகலாம் என்று சொன்னால் புரியுதுக்காக நான் சொல்கிறேன். நாம் ஏறக்குறைய 5 மணிக்கு நாம் வந்தோம். இப்போ மணி 7 ஆகுது. 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் அழிஞ்சு போச்சு, போனது நேரம் அழிந்தது, முடிஞ்சு போச்சு. வருவதற்கு முன்னாலே சில செய்திகள் நமக்கு தெரியாமல் இருந்தது, அந்த அறியாமை இப்பொழுது அழிந்தது. வயது 1.5 மணி நேரம் போயிடுச்சு நமக்கு, அது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. 1.5 மணி நேரம் இளமையாக இருந்தோம், இங்கே வந்து போகிறதுக்குள்ள ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வயசாகி போச்சு நமக்கு என்றால் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு அழிகின்றது, கழிகின்றதல்லவா என்பதால் தான் காலத்தை சொல்லுகிற பொழுது இறந்த காலம், காலத்தையே இறந்த காலம் தான். காலம் இறக்கலை, அது இருக்குது. நம்ம காலம் போகுதுன்னு அர்த்தம் இல்லையா. அவரவருக்கு ஒன்று இறந்த காலமாக போகிறது என்பதாலே அதை அழித்தல் என்று சொன்னார். அழித்தல் என்றால் அங்கே சங்காரம், அது மகா சங்கார காலமாக இருக்கலாம், ஏக சங்காரமாக இருக்கலாம். ஏக சங்காரம் தான் இப்போ நடக்கிறதாம். அங்கங்கே அழிவுன்னு பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் ஏக சங்காரமாக பார்க்கின்றோம். அதை செய்கின்றவன் ருத்ரன், மகாருத்ரன் கிடையாது, குணிருத்ராக இருக்கின்ற அவன் தான் செய்கிறான் என்று நம்முடைய கொள்கை. அதெல்லாம் அதற்கு பின்னால் திரோபாவம், மறைத்தல். அந்த மறைத்தல் என்பதும் காத்தலிலே அடங்கும். 5 தொழில் தான். 5 தொழில் எப்படி சொல்லுகிறோம் என்றால் படைத்தல், காத்தல், அழித்தல். அன்றைக்கி கூட சொன்ன ஞாபகம் நான். தொகை, வகை, விரி 3ஆக சொல்லணும். தொகையாக சொன்னால் பந்தம், வீடு 2ஆக சொல்லணும். பந்தம் என்றால் கட்டு, வீடு பேர், அது 2ஆக சொல்கிறது. பெருமான் என்ன செய்கிறான், கட்டுப்படுத்துகிறான், விடுதலை செய்கிறான். இது 2 தான் செய்கிறான். மேஜராக பார்த்தீங்கன்னா அதுதான். அதனால் ஞானசம்பந்தர் போன்றவங்க என்ன பண்ணாங்க, ஏன் திருவாசகத்தையும் பார்க்கணும்,
பந்தம் வீடு அவை ஆய பராபரன். பந்தம் வீடு அவன் தான் செய்கிறான், அதை செய்கிறான். அப்போ பந்தம் வீடு. அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றாக சொல்லலாம். அது வகை. பந்தம் வீடு என்பது தொகை, படைத்தல் காத்தல் அழித்தல் என்பது வகை. விரியாக சொன்னால் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல். இப்போ இந்த மூணாவது சொல்கிற பொழுது அந்த மறைத்தல் என்பது காத்தல் அடங்கிவிடும், அருளல் என்பது அழித்தல் அடங்கிவிடும். எனவே அந்த ஐந்தாக சொன்னால் விரியாக இருப்பதிலே மறைத்தல் காத்தலிலே அடங்குகிறது. இப்போ பெருமான் நம்மை காக்கிறான்னு சொல்கிறோம். பெருமான் காக்கிறான்னு யாருமே சொல்கிறது கிடையாது. திருமால் காக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா? திருமால் காக்கலாம் அப்படியே வச்சுங்க. திருமால் காக்கிறான்னா என்ன அர்த்தம் என்றால் நம் உயிரை காக்கலை, நம்முடைய எந்த பொருளையும் அவன் காக்கலை. இந்த பொருள்கள் மேல் நமக்கு ஆசை விருப்பம், அதை காக்கிறான். அதான் மால். நான் மால் என்றால் மயக்கம். அந்த மயக்கத்தை அவன் காத்து கொண்டே இருக்கிறான். பொருள்கள் மேலே மயக்கம் நீங்கினால் சரி பெருமான் அருள்கிறான் அர்த்தம். மயக்கம் நீங்கவில்லை என்றால் திருமால் அருள்கிறான் அர்த்தம். சித்திரமானத்தில் அங்கதான் அதிகம் போறாங்க என்றால் திருமால் அருள்கிறான் என்றால் மயக்குகிறான் அர்த்தம். பெருமான் அருள்கிறான் என்று சொன்னால் அவன் நீக்குகிறான் அர்த்தம். இதான் அடிப்படை. அப்ப 5 தொழில், 5 தொழில படைத்தல் தொழிலை முதல்ல சொல்றார். சர்வ சிருஷ்டி என்று எடுக்கிறார். அதை இன்னைக்கு பார்க்கலாம். ஆதியோடு அந்தம் இலாத பராபரம், கோதமதாக புணரும் பராபரை, சோதி அதனில் பரம் தோன்ற தோன்றுமாம், தீதில் பறை அதன்பால் திகழ் நாதமே என்று படைப்பு முறையை சொன்னார். இதில் நோட்ஸ் கொடுத்துருக்குறேன். நியாயமாக தான் போர்டில் போய் எழுதி பார்த்தா புரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நோட்ஸ் நீங்கள் பாருங்கள். முதல்ல அந்த பராபரம் பராபரை என்ற 2 சொல் வருகிறது. அது திருமூலர் நாம் பரசிவம் சொல்கிறோம் இல்லையா? பரமசிவன் அது பரசிவம். சாத்திரங்களில் நம்முடைய 14 சாத்திரங்களையும் சரி மற்ற நூல்களிலும் பரமசிவன் பரசிவன் தான் சொல்லுவாங்க. தாய்மான கூட பரசிவ வணக்கம் தான் பாடுறார். ஆனால் திருமந்திரத்தில் மட்டும்தான் ஒரு செய்தி பரசிவம் என்று சொல்லாமல் பராபர சிவம் என்று சொல்றார். அந்த ஒன்று அவருடைய ஆகம முறைப்படி அவர் சொல்றதுல பரசிவம் என்பதை பராபர சிவம் என்று சொல்றார். அப்போ பரசிவனுக்கு உள்ள சக்தி தான் பராசக்தி. நாம சொல்றது பராபர சிவன் அவர் சொல்றதுனால பராபரை என்பது பராபர சக்தி என்று வைத்துக்கொள்ளும். பராசக்தி தான் இருந்தாலும் அவர் சொல்றது பராபரம் பராபர சக்தி என்று 2ஆக சொல்றார். அந்த நினைவு நாம் கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு அது முதல்ல நான் எழுதியிருக்கிறேன். அந்த பராத்பரம் உங்கள் நோட்ஸில் அது இருக்குது. பராத்பரம் என்பது பராபரம் என்று மாறும். அது வடமொழி. பராத்பரம் என்பது பராபரம் என்று மாறும். பராத்பரம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் மேலானவற்றுக்கு மேலானது. நீங்க எதை மேலான, இப்போ மாணிக்கவாசகர் பாடுறார் இல்லையா? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பின்னை என்றார் இல்லையா? அவர் சொல்ற முறை. அதுபோல நீங்கள் எதை பரம் என்று சொல்றீங்களோ அதற்கு மேல் உள்ளவன். சார் கேட்கலாம், சார் நான் திருமால் பரம்னு சொன்னா அதுக்கு மேல பராத்பரம் நீங்க சொல்லிக்கலாம். நான் சிவனையே பரம் சொல்றேன், அதுக்கு மேல உண்டா என்று ஒரு கேள்வி வருது இல்லையா? உண்டு. அதான் அவர் சொல்றார் திருமூலர். நீங்க பரசிவம் அல்லது பரமசிவம் சொல்ற பொழுது எப்படி சொல்றீங்க? உருவத்தை வச்சுக்கிறீங்க, பெயரை வைத்துக் கொள்றீங்க, இடத்தை வச்சுக்கிறீங்க இல்லையா? நம்முடைய பெருமான் எங்க இருக்கிறார்? இப்போ ஏகம்பத்தில் பெருமான் இருக்கிறான்னு சொன்னால் ஏகம்ப பெருமான் பெயரை சொல்லியாச்சு. திருவேகம்ப பெருமான் சொன்னால் இருக்கின்ற இடம் திருக்கோயில் அங்கே என்று இடம் பெயர் வடிவம் எல்லாம் சொல்லிவிட்டால் திருமூலரை பொறுத்தவரையில் அது பரசிவம். திருமலை பொறுத்தவரையில் அது இல்லாமல் போனால் பராத்பரம். அப்ப நீங்க பரசிவம் என்று சொன்னாலும் கூட அதற்கு மேல் ஒரு சிவம் இருக்கிறது, அது பராபர சிவம் என்றால் அதற்கு உருவம் கிடையாது, பெயர் கிடையாது, வடிவம் கிடையாது என்று சொல்லுகின்ற சொரூப லட்சணம். எனவே பராத்பரம் என்பது சொரூப லட்சணத்தை குறிப்பது, சிறப்பியல்பை குறிப்பது திருமலை பொறுத்தவரை. சரி, அந்த அந்த ஒரு சொல்லுக்கு அது மட்டும் பார்க்கணும். அங்க எழுதியிருக்கேன், பராபரம் சிவத்தின் சொரூப நிலை, அது இயற்கைத்தன்மை. பராபரை அதன் சக்தியின் சொரூப நிலை, அது சொரூபத்தன்மை, அது இயற்கைத்தன்மை. ஒன்று. அதுக்கடுத்து மறுபடியும் மேலே வாங்க, கடவுள் முதற் பொருள் போட்டுருங்க இல்லையா?
கடவுள் முதற்பொருள். நாம் அடிக்கடி இந்த சொல்லியிருக்கிறோம். இந்த ஒரு சொல்லே நம்முடைய தமிழனுடைய உயர்ந்த சிந்தனையை குறிப்பது என்று சொல்லியிருக்கிறோம். கடவுள், இறை, இயவுள், இந்த 3 சொல்ல நாம் சொல்கிறோம். இந்த 3 சொல்லிலும் கடவுளுடைய இயற்கை, கடவுளுடைய தொழில், கடவுளுடைய இயல்பு எல்லாவற்றையும் சொல்லிடும் அந்த 3 சொல்லு. அதில் இறைவன் என்பது நமக்கு அடிக்கடி சொல்கிற ஒன்று. இயவுள் நாம் அதிகம் சொல்கிறது கிடையாது. கடவுள் என்று சொல்கிறோம். கடவுள் என்று சொன்னால் கடந்து இருக்கிறான் என்று அர்த்தம். பொதுவாக கடந்தான் என்று சொல்லாமல் கடந்து இருக்கிறான் சொல்கிறோம். ஆனால் உள் என்ற வார்த்தை போடுறோம். கட என்பதற்கு கடந்த நிலை, கடத்தலை சொல்கிறது. உள் என்பது இருக்கின்ற நிலை. எங்கே இருக்கிறான் என்றால், இப்போ சொன்னோம் இல்லையா, வெளியிலே கிடையாது, உள்ளே தான் இருக்கிறான். எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறான் என்றால் உயிர்களை சொல்வது. எல்லா பொருளிலும் உள்ளே இருக்கிறான் என்றால் அதன் சக்தியாக இருக்கிறான் என்று அர்த்தம். இந்த மேசையில் இருக்கிறானா இருக்கிறான்றோம் இல்லையா. ஏன் இப்போ நான் தூணில் இருக்கிறானா திருமூல இருக்கிறானா ஏன் கேட்டான். எல்லாத்துலையும் இருக்கிறான்னு சொன்னான் இல்லையா. அதுக்கு உடனே பிளந்து வருகிறார் நரசிம்ம வரார் இல்லையா. அதுபோல் இந்த மேசையில் இருக்கிறான்னா நம்ம இருக்கிறான்னு சொல்லுவோம். கொஞ்சம் காட்டுன்னா எப்படி காட்டுறது? பெருமானுடைய ஆற்றலை காட்டலாம். இது தாங்குகிறது அல்லவா. இதுக்கு எப்படி தாங்குகிற சக்தி கொடுத்துருக்கிறான். எனவே தாங்குகிற சக்தி எல்லாம் அது பெருமான் இங்கே உள்ளே இருக்கிறான். அப்போ எல்லா பொருள்களிலும் இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா பொருள்களிலும் ஆற்றலாக சக்தியாக இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அதுக்கு என்ன காரணம்? இன்னொன்று, சக்தி தான் நமக்கு பயன்படும். எனவே உள்ளே இருந்து பேசாமல் இல்லாமல் பயன்படுகிறான். எல்லா பொருள்கள் மூலமாக நமக்கு பயன்படுகிறான் என்பதைத்தான் நமக்கு அட்டமூர்த்தம் என்று மொத்தமாக சொல்லிட்டாங்க. தனித்தனியாக சொல்லாமல் இப்போ மேசையாக இருக்கிறான், நாற்காலியாக இருக்கிறான், அப்படியா இருக்கிறான், இப்படியா. அவங்க வைஷ்ணவத்தில் பாடுறாங்க இல்லையா, என்ன தின்னும் குடிக்கின்ற தண்ணீரும் அவனாக இருக்கிறான், தின்னுகின்ற உணவாக இருக்கிறான்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல எல்லாமாக இருக்கிறான் என்று சொல்லாமல் அட்டமூர்த்தமாக இருக்கிறான் என்று சொல்லிட்டோம்னா 5 பூதத்தினுடைய ஆற்றலாக இருக்கிறான், 2 சுடருடைய ஆற்றலாக இருக்கிறான், உயிருடைய ஆற்றலாக இருக்கிறான். எல்லா ஆற்றல் தான். உயிருக்கு ஒரு ஆற்றல் உண்டு, அறிவு தான் ஆற்றல். எனவே அந்த அறிவை விளக்குகின்ற ஆற்றலாக பெருமான் இருக்கிறான் என்று அட்டமூர்த்தத்தை சொல்லி அவருடைய கலப்பை நாம் சொல்லுகிறோம். எனவே கடவுள் என்பதில் கடந்திருக்கிற தன்மையை சொல்லுகிறோம், கலந்திருக்கிற தன்மையை சொல்லுகிறோம். உள் என்றால் கலந்திருத்தல், கடை என்றால் கடந்திருத்தல். இந்த 2 அருமையான ஒரு சொல். இந்த சொல்லுடைய சிறப்பை கருதி தான் கடவுள் என்ற சொல்லை நாம் வைத்திருக்கிறோம். தொல்காப்பியத்திலேயே கடவுள் வாழ்த்து, அதை அப்படியே வள்ளுவர் வாங்கி கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தை வைக்கிறார் என்றால் அது உயர்ந்த சொல்லாக இருப்பது மட்டுமல்ல. இன்னொன்று சொல்லியிருக்க உங்களுக்கு, கடவுள் ஆனா பெண்ணா இந்த கேள்வி வருது இல்லையா. ஆனா பெண்ணா என்பதற்கு அங்கே பிரச்சனை. வடமொழியில் ஆனா பெண்ணா என்று சொல்ல முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, அதுன்ட்டாங்க. அவன்னு சொல்ல முடியாது, அவள்னு சொல்ல முடியாது, அதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னா, அதுன்னு சொன்னாங்க சரியா. நம்முடைய மொழி பொறுத்தவரை அது கிடையாது. வடமொழியை பொறுத்தவரை பெருசு. என்னன்னா, அவன் என்பதிலும் இது அடங்கவில்லை, அவள் என்பதிலும் அடங்கவில்லை, நாங்கள் அதுன்னு சொல்லிட்டோன்றாங்க. நம்மையே சொல்றாங்க நபும்சலிங்கம்னு சொல்றாங்க. அது நபும்சலிங்கிறது அலிக்காக சொல்றது. அவங்க சொல்றியா அலிக்காக சொல்றாங்க. இங்க கடவுளுக்கு அப்படி சொல்ல முடியாது. புல்லிங்கமும் சொல்ல முடியாது, ஸ்ரீலிங்கம் சொல்ல முடியாது, நபும்சலிங்கமும் சொல்ல முடியாது இல்லையா. எனவே அதுன்ட்டாங்க. அது என்ன அவங்க சொல்றாங்கன்னா, அது என்றால் சுட்டப்பட முடியாமல் எங்கேயோ இருக்கு, தொலைவில் இருக்கிறது, நம்முடைய அறிவுக்கு அப்பால் இருக்கிறது என்ற அந்த கருத்தில் சொல்வதாக அவங்க கருதுறாங்க. நம்மை பொறுத்தவரை அந்த மொழி நீங்கள் அப்படி மொழிபெயர்த்தீங்கன்னா, அது என்ன மொழிபெயர்த்தீங்கன்னா அது சாதாரண அகிரிணை. முதல்ல அகிரிணை. அது அவன் என்று சொன்னால் உயர்திணை, அவள்னா உயர்திணை. உயர்திணையாக சொல்லாமல் அகிரணையாக சொன்னால் பெருசுன்றாங்க. நமக்கு அது வேண்டான்ட்டோம், அது என்று வேண்டான்ட்டோம். அப்போ அது என்பது கிடையாது, நம்முடைய கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்க, பழைய தமிழ்லேயே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இருக்கணும், 3ஆக இருக்கணும் இல்லையா. ஆண் பெண் அது என்றெல்லாம் இல்லை, அடங்கி போயிடும். எனவே கடவுள், கடவுள் என்ற வார்த்தை ஆண்பாலா பெண்பாலா தெரியாது. இறை என்ற வார்த்தை ஆண்பாலா பெண்பாலா தெரியாது. இயவுள் என்பது ஆண்பாலா பெண்பாலா தெரியாது. அப்போது ஆண்பாலும் இல்லாமல் பெண்பாலும் இல்லாமல் அல்லது அகிரணையும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் பொருந்துகிறார் போல ஒரு சொல்லை நாம் சொல்லியிருக்கணும்னு சொன்னால் தத்துவத்தில் எவ்வளோ உயர்ந்திருக்கிறோம், எவ்வளோ சிந்தனை நமக்கு இருந்திருக்குது என்று நாம் பார்க்க வேண்டும். அதுதான் அங்கே நம்ம அந்த கடவுள் என்ற வார்த்தையுடைய சிறப்புக்காக அந்த விஷயத்தை நாம் சொல்கிறது. இருந்தாலும் இப்போது தத்துவத்தில் நாம் சொன்னாலும் கூட மாணிக்கவாசகர் ஒன்று சொல்கிறார், கடவுளான் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் அந்த கடவுள் என்பதை
கடவுளான் என்று வார்த்தை சொல்ல. கடவுள் கடவுள் என்று பொதுவாக நம்ம சொல்கிறோம். எனக்கு பெருமான் ஆணாதானே வந்தான் இல்லையா மாணிக்க வாசகர். எனவே என்னை ஆண்டவன் அல்லவா என்பதனாலே அவனை ஆணாக பார்க்கலாம் என்று கடவுளான் என்ற வார்த்தையை நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப அதிகமான வார்த்தை, ரேர் யூசேஜ் இல்லையா. எங்கோ ஒரு இடத்துல மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். இருந்தாலும் கடவுள் என்பதுதான். அதே போல தான் இறை கூட. இறை என்பதை இறைவன் என்று நாம் பின்னால் சொல்ல ஆரம்பிச்சோம், இறைவி என்று பின்னால் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இந்த மொழியிலேயே சொற்களிலேயே நீங்கள் பார்க்கிற பொழுது தத்துவத்தினுடைய உண்மையெல்லாம் நமக்கு தெரிகிறது என்று பார்க்கலாம். அதாங்க பராபரம். அதுக்காக சொல்ல பராபரம் என்பதை மேலானவற்றின் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இங்கே நான் எழுதலை. பராபரம் என்றதுக்கு மேலான அர்த்தம். நீங்கள் பரம் என்று சொன்னால் அதுக்கு மேலான ஒரு அர்த்தம். இன்னொன்று பரம் அபரம், அந்த இரண்டுக்கும் சேர்ந்தா பராபரம் என்று வரும். பரம் அபரம், பரத்திற்கு பரமாக இருக்கிறான், அபரத்திற்கு அபரமாக இருக்கிறான் என்றால் மேலானமாக சொரூப லட்சணத்தில் இருக்கிறான், தாழ்ந்து இறங்கி நமக்காக வருகிறான் என்று சொல்கிறோம் இல்லையா. அவதாரம் சொல்கிற மாதிரி அது மாதிரி பரம் அபரம் என்றால் கீழே வருகின்றவன், நமக்காக இறங்கி வருகின்றவன் என்ற அந்த அர்த்தம் அந்த பராபரம் என்ற சொல்ல இருக்கிறது. இந்த கடவுள், கடவுள் என்பது முதற் பொருள். அதுதான் நாம் சொல்லுகின்ற தமிழில் சொல்லுகின்ற ஒரு சொல். இது இந்த இந்த கருத்தை நாம் நினைவு கொள்ளணும் எப்பவுமே. இது பொருளால் ஒன்று, தன்மையால் இரண்டு. அங்கே எழுதியிருப்போம். பொருளால் ஒன்று, தன்மையால் சிவம் சக்தி என்று இரண்டா இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? பராபர சிவம் என்று சொல்லுகின்ற திருமூலருடைய அந்த வார்த்தைக்கோ அல்லது நாம் பரசிவம் என்று சொல்ற வார்த்தைக்கோ சிவம் சக்தி என்று சொல்லாமல் பரசிவம் என்று ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா. வெறும் சிவம் சொல்லலை, பரசிவம் என்று சொல்றோம். ஒரு அடைமொழி கொடுக்கிறோம். அவர்கள் பராபரம் திருமூலர் சொல்றார். அப்ப அடைமொழி கொடுக்கிற பொழுது அது சொரூப லட்சணம். அடுத்த அடைமொழி மாத்திரம் ஆதிசிவம் என்று சொன்னால் அது தடத்து லட்சணம். நம்முடைய கொள்கைப்படி பரசிவம் என்று சொன்னால் சொரூப லட்சணம், ஆதிசிவம் என்று சொன்னால் அது தடத்து லட்சணம். அப்ப பராசக்தி என்று சொன்னால் சொரூப லட்சணம், ஆதிசக்தி என்று சொன்னால் தடத்து லட்சணம், ஆதி பராசக்தி என்று சொன்னால் மேல்மருவத்தூர். அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. ஒன்று பராசக்தின்னு சொல்லணும், இல்லை ஆதிசக்தின்னு சொல்லணும். ஆதி பராசக்தின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு மயக்கத்தில் அவங்க சொல்லிட்டாங்க. அது அந்த அர்த்தம் கேட்டால் சொல்ல முடியாது அவங்களால. ஆதிபராசக்தி வச்சுங்க. அது நாம் என்ன சொல்கிறோம், அதை சமாளிக்கணும் இல்லையா. நாம் சமாளிக்கலாம், தப்பு இல்லை. பராசக்தியாக இருக்கின்ற பெருமான் தான் இப்போ ஆதிசக்தியாக வந்திருக்கிறார். எனவே ஆதி அது பராசக்தி தான் என்று ஆதி பராசக்தி என்று நாம் அப்படிதான் விளக்கம் கொடுக்கணும். தவிர நியாயமாக பார்த்தா பராசக்தி வேறு ஆதிசக்தி வேறு தான். இதுதான் அடிப்படை. எது போல என்றால் ஒருவருடைய ஆற்றல், திருவள்ளுவர் தான் சொல்லுவார், படித்தவன் என்று சொன்னால் யாருன்னு கேட்கிறார். படித்தவன் அவருடைய கொள்கையில் படித்தவனா நல்லா படித்தவன்லாம் அதெல்லாம் இல்லை. அவர் சொல்றது கற்றதை மற்றவர்களுக்கு உணரும்படியாக சொல்றவன் அவன் தான் படித்தவன்றார். அது எவ்வளோ கஷ்டம், அது எவ்வளோ கஷ்டம். எல்லாம் படித்தாச்சு. சில பேர் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு முதல்ல. அது என்ன அர்த்தம்னா அவருக்கு புரியலன்னு அர்த்தம். அதாவது இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சாலும் சொல்ல முடியும், புரியலைன்னா எனக்கு எது சொல் மறந்து ஆமாம் சொல்லுங்க எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது அது இது வேற மாதிரி சொல்லணும், அப்படி சொல்றதில்ல. இலக்கியம் இலக்கணம் அது சொல்லியிருப்பேன். இலக்கியம் இலக்கணம் சமயம் தத்துவத்துக்கு நான் சொல்ல ஞாபகம். அதாவது இலக்கியம் சொன்னால் இப்போ இலக்கியமாக கம்பராமாயணத்தில் ஒரு செய்தி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், சுவையாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சொல்ல உங்களுக்கும் புரியும், கேட்குற உங்களுக்கும் புரியும், சொல்கிற எனக்கும் புரியும். இடையில இலக்கணம் இப்போ சொல்கிறேன் இல்லையா, என்ன அந்த பாட்டு சொல்லையா, ஆனப்பெரும்பொருள் ஆனப்பெரும்பொருளா ஆனப்பெருளான்னு சொன்னோம் இல்லையா, அது இலக்கணம். விரித்தல் விகாரம் சொன்னேன், என்னமோ சொல்கிறாரு சார்னு கேட்பீங்க தவிர அது விரித்தலாக இருந்தான்னா குறைச்சலாக இருந்தான்னு அதை நீங்கள் விட்டுறீங்க. ஏன்னா இலக்கணம் எனக்கு தான் புரியும், உங்களுக்கு புரியாது. அப்போ இலக்கியம் என்றால் சொல்கிறவனுக்கும் புரியும், கேட்குறவனுக்கும் புரியும். இலக்கணம் என்றால் சொல்கிறவனுக்கு தான் புரியும், கேட்குறவனுக்கு புரியாது. தத்துவம் என்றால் எனக்கு புரியாது, உங்களுக்கு புரியாது. சொல்கிறவனுக்கும் புரியாது, கேட்குறவனுக்கும் புரியாது. தான் தத்துவம் என்று சொன்னார். அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படி சொல்லிவிடுவாங்க சிலது. வேதான் சரி அறிவழியா அவர் அப்படிதான் பேசுவார். விளையாட்டு சொல்கிறோம்,
உரை எழுதியிருக்கார். அது மட்டும் சித்தியார் கூட உரை எழுதியிருக்கார், பார்த்தேன். எதுக்கு சொல்கிறேன், விளங்க முடியாதது என்று எதுவுமே கிடையாதுங்க. நம்முடைய அறிவுக்கு விளங்க முடியாதது எல்லாம் பெருமாள் விளங்க போகிறான். நம்ம கங்காதரன் அடிக்கடி சொல்லுவார், எந்த நூலை எடுத்தாலும் அந்த நூல் ஆசிரியர் தெரிஞ்சுங்க முதல்ல, அவரை நினச்சி கொண்டு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருந்தார். ஒரு அடிப்படை. அதனால் இலக்கணம் கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கணும், தத்துவம் அதை விட கஷ்டம். அதுக்காக தான் வள்ளுவர் என்ன சொன்னார், எல்லாம் எளிமையாக புரிஞ்சு கொள்ள முடியாது எல்லாராலும். எனவே சொல்கிறவங்க என்ன பண்ணணும் என்றால், என் பொருளவாக சில சொல்லி உங்களுக்கு எளிமையாக தெளிவாக புரியும்படியாக நான் சொல்லணுமா. நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், சொல்ல எளிமையாக இருந்தாலும் ஆழமான கருத்தை சொல்கிறார்பா இவர் என்று நீங்கள் புரிஞ்சுக்கணுமா. அப்போ உங்களுக்கும் ஒரு இது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எனக்கும் இருக்குது. எனக்கு ஒரு பொறுப்பு, உங்களுக்கு ஒரு பொறுப்பு. என் பொருளவாக சில சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்று ஒன்று சொல்றார். அதுபோல் கற்றவர் என்று சொன்னால், கற்றவர் யார், மற்றவருக்கு எடுத்து சொல்கிறவங்க. எடுத்து சொல்லாதவன் யாருன்னு கேட்குறார். அது ஒரு உதாரணம் சொன்னார். இணர் உழ்த்தும் நாரா மலரணையர்னர், வாசனை இல்லாத மலர் போலன்னர். பூக்கலாம், பூத்திருக்கும், நன்றாக மலர்ந்திருக்கும், அழகான நிறங்களோடு இருக்க, எல்லாம் இருக்கும். ஆனால் வாசனை இருக்காது. வாசனை இருக்காது. வாசனை இல்லாத பூ எதுக்கு? அதான் சொல்றார், படித்தால் படித்ததை எடுத்து சொல்ல வேண்டும், கற்றது உணர விரித்துரைத்தால் தான் படித்தவர்கள் என்று படித்தவருக்கு ஒரு இலக்கணம் சொன்னார் இல்லையா. அதுதான் அறிவுக்கும் கூட. பெருமான் என்ன செய்கிறான், தான் அறிந்தது மட்டுமல்ல உயிருக்கு அறிவிக்கிறான். அவன் உண்மையாக அறிவிக்கிறான். எனவே தான் அவனை சிறப்பாக சொல்லி பேரறிவாளன் என்று ஏன் சொல்கிறோம். நமக்கே அறிவிக்கிறானப்பா, ஒன்றுமே புரியாது, நமக்கே சொல்கிறான பெருமான் என்றால் பேரறிவு இருந்தால்தான் நமக்கு அறிவிக்க முடியும் என்றால். ஒரே மாதிரி அல்ல உயிர்கள் எல்லாம். அறிந்து கொள்ளும். இப்போ நான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன், சொல்வது ஒரு மாதிரி தான் சொல்கிறேன். கேட்குறவங்க ஒன்று ஒன்றாக புரிஞ்சுக்கிறேன் இல்லையா, அவரவருக்கு தகுந்தாற் போல புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதுபோலத்தான் பெருமான் அறிவிக்கிறான் என்பதனால்தான் அது ஆற்றல். அந்த ஆற்றல் தான் மிக முக்கியம். பெருமானுடைய கடவுள் என்றால் அவனுடைய ஆற்றல். அதை சிவம் என்று சொல்லி சக்தி என்று நாம் சொல்கிறோம். இந்த சக்தி என்ற சொல்லை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த சொல் சக்தி என்பது வடமொழியில் பெண்பால் சொல்லது, பெண்ணை குறிக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சக்தி என்றால் பெண்ணை குறிக்கல. பெண்ணை குறிக்க அவர் சொன்ன மாதிரி ஸ்ரீலிங்கம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பெண்ணுக்குரியது. பெண் ஸ்ரீலிங்கமா, காடி, ஆமாம் காடி, ஈன்னு போடுறோம் இல்லையா, காடி ஈ போட்டால் அது பெண்ணு, ஆ போட்டால் ஆண். இப்படி வச்சு அவனுடைய கொள்கை ஒலியில் வைத்து கொண்டு ஆண் பெண்ணாக அவங்க சொல்கிறாங்க. நமக்கு அப்படி அல்ல. அது உள்ள இன்னொரு குழப்பம். அது ஆண்பாலா பெண்பாலா. ஏன்னா நான் இது வடமொழி அப்பா படிக்க சொன்னாங்க. தருவூர் திறந்த பொழுது என்ன சிரோன்மணி, அவர் இன்னொரு சிரோன்மணி, அவர் சபேசன் பேர், அவர் இல்லை வேதாந்த சிரோமணி மாதிரி ஏதோ ஒரு சிரோன்மணி. அவர் சமஸ்கிருதம் தெரிஞ்சவர். அவர் கூட கொஞ்சம் போய் படுறான்னார். சரி கொஞ்சம் போய் படித்தேன். நான் என்னால் ஒன்றுமே புரிஞ்ச முடியல. என்ன பண்ணுறது, ஒரு வாரம் 10 நாள் போனேன். எல்லாம் முடியாதுப்பான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது கஷ்டமான விஷயங்கள். படிச்சிருக்கலாம். இப்போ இங்கே படித்த போது பச்சபாசை ஸ்கூலில் படித்த போது ஹிந்தி நமக்கு தெரியும். ஆனால் இப்போ ஹிந்தி வச்சு ஓட்டலாம். இப்போ சமஸ்கிருதம் ஹிந்தி வச்சு படிச்சுடலாம். ஆனால் ஆழமாக படிக்கிறது சமஸ்கிருதத்தை நம்ம படிக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. வாய்ப்பு இருந்தும் கூட கிடையாது. ஏன்னா கஷ்டமான ஒரு மொழி. என்ன கஷ்டமான மொழின்னு சொன்னால், அந்த ஆரம்ப நிலையில் எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அதான் விஷயம். எளிமைப்படுத்துவது என்பது கிடையாது. அவள் ஒலியும் சரி, இலக்கணமும் சரி, ஆரம்ப நிலையில் அவங்க எப்படி வச்சுருந்தாங்களோ அதே போல தான் அவங்க வைத்திருக்கிறாங்க. ஒலியை பேசுகிற பொழுது கொஞ்சம் மாறுபடும், எதுவாக இருந்தாலும் மாறுபடும். அப்படி கூடாதுன்ட்டாங்க. பேச்சு ஒலியிலே மாறுபட்டால் அது சமஸ்கிருதம் அல்ல என்று அவங்க தடுத்துட்டு அது இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அதுபோல் பல இலக்கணங்கள் தான் அங்கே வரையறை ரொம்ப கடுமையான வரையறையாக இருக்குது. நமக்கு அப்படி கிடையாது. எனவே சக்தின்னு சொன்னால், சக்தி என்ற சொல் பெண்பால் சொல்லுதானே தவிர அது பெண்ணை குறிக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நாம் என்ன செய்தோம், பெண்பால் சொல்லாக இருப்பதால் அதை பெண் தெய்வமாக மாற்றிட்டோம். வேற ஒன்றும் அம்பாள் என்று மாற்றிட்டோம் புரிவதற்காக. அதற்கு முன்னால் கோயிலில் அம்பாள் சிலை கிடையாது, நமக்கு நல்லா தெரியும். தனிப்பட்ட முறையிலே சந்நிதி கிடையாது, பின்னால் தான் வந்தது. அப்போ எங்கே இருந்தப்போ என்று சொன்னால் சிவலிங்கமே இருக்கு இல்லையா, சிவமே ஆண் பெண்ணாக நாம் பார்த்தோம். சிவம் என்பது அங்கே இலிங்கம் இருக்குதே அது சிவம், பீடம் இருக்குதே அது சக்தி. திருமலா தான் சொல்கிறார், பீடம் இருக்கிறதே அது சக்தி என்றும் இலிங்கம் என்றும் சிவம் என்று சொல்கிறார். எனவே சிவம் சக்தியாகத்தான் நாம் சிவலிங்கத்தை பார்க்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார். சக்தி என்பது ஆற்றல். எல்லா பொருளுக்கும் ஆற்றல் மூலமாகத்தான் நமக்கு பயன் அதை தருகிறார்.
அப்போ கடவுள் முதற்பொருள், இது பொருளால் ஒன்று ஆயினும் தன்மையால் சிவம் சக்தி என இரண்டாய் நிற்கும். அதுக்கு உதாரணம் கதிரவன் கதிர், விளக்கு விளக்கொளி என்பது போல வைத்துக் கொள்ளானே. கதிரவன் அங்கே இருக்கிறான், அதான் பொருள். அதனுடைய ஆற்றல் எது? கதிர். மேகம், மேகத்தினுடைய ஆற்றல் எது? மழை. அதுபோல ஆற்றல் தான் நமக்கு பயன்படுகிறது. அப்போ சிவம் என்ற பொருள் காரண நிலை, அவனுடைய சக்தி காரிய நிலை. கதிரவன் காரண நிலையில் இருக்கிறான், காரண நிலையிலிருந்து காரிய நிலைக்கு நமக்கு பயன்படுவதற்கு வருகிறான், அது கதிரவனாக வருகிறான். அதுபோல பெருமான் சிவம் போல இருக்கிறான், கதிரவன் போல இருக்கிறான் சிவம். சக்தி என்பது கதிர் போல என்று வைத்துக்கொண்டு, கதிரவனாக இருப்பது சிவன், கதிர் போல இருப்பது சக்தி என்று நான் வைத்துக்கொண்டு, ரெண்டும் ஒன்று தான், ஒன்றை விட்டு ஒன்று கிடையாது. இது சொன்ன உடனே ஒரு சந்தேகம் நமக்கு வரும், ஒன்றை விட்டு ஒன்று கிடையாது தான். அது எப்படி சொல்கிறோம்? கதிரவன் இல்லாமல் கதிர் கிடையாது, கதிர் இல்லாமல் கதிரவன் கிடையாது. இப்போ எதுக்கு சிறப்பு தர்றது நம்ம இல்லையா? கதிரவன் இல்லாமல் கதிர் கிடையாதுன்னு சொல்லிட்டோம், கதிர் இல்லாமல் கதிரவன் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இதில் எதுக்கு நம்ம சிறப்பு தர்றது? நமக்கு சிறப்பு தருவது கதிர் தானே சார், எனவே அதை சொல்லிடுங்க பயன். பெரியவர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, பெருமானுடைய அருள் தானே நமக்கு பயன்படுகிறது, எனவே அருள் தான் சொல்றாங்க, எனவே அருளாளர் என்று சொல்றாங்க. அருளாளர் என்றால் பெருமானுடைய சக்தி நமக்கு பயன்படுகிறது, அருளாளர் தான். அதோடு நிக்கல, நம்ம சைவ சித்தாந்தம் அதோடு நிக்கல. அருள் பெற்றால் போதாது, அருள் பெற்று அங்கே போக வேண்டும், அனுமதி கிடைச்சி போச்சு நமக்கு. ஏதோ ஒரு அரங்கன்னு வச்சுங்களேன், திருமுறை அரண்மனையில் நடக்கும்போது அனுமதி கொடுத்துட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டார் அவர், உள்ளே வரணும் இல்லையா, அனுமதி, அங்கே தானே உங்களுக்கு பயன். அதுபோல பெருமானுடைய அருள் கிடைத்து விட்டது, இனி ஆனந்தம் கிடைக்க வேண்டும் என்றால் பெருமான் இடத்திலே போக வேண்டும். அதை யார் செய்வது என்றால் இந்த அருள் தான் செய்யணும். எனவே கதிரவன் இடத்திலே கதிர் தான் கொண்டு போய் சேர்க்கணும். எது போல என்றால் இந்த கதிர் எங்கே வருகிறது பார்க்குறோம் இல்லையா, சூரிய ஒளி அங்கேன்னு வருது, இந்த கதிர் எங்கே வருகிறது, இந்த கதிரொலியை வைத்து பார்த்தீங்கன்னா கதிரவன் தெரிகிறான் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாங்க, பெருமான் கதிரவன் போல பொருள்களையும் காட்டுகிறான், பொருள்கள் மூலமாக தன்னையும் காட்டுகிறான். எது போல? கதிரொளி போல பொருள் காட்டுது. இந்த கதிரொளி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வருது என்று அவரை பார்க்கலாம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், பொருள்களை காட்டுவதோடு நின்றுறோம். எல்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா என்று நின்றுறோம். இந்த லைட்டு நிற்கிற போது தான் தெரியுது அடாடா என்று பார்க்குறோம். அதுவரை நம்ம நினைக்கிறதே கிடையாது இல்லையா. இதை பற்றி என்ன நினைக்கிறோமா, மேலே இருப்பதை பற்றி கவலையே படுறது கிடையாது. நான் பாட்டு படிச்சுட்டு இருக்கோம், கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுங்க அடாடா என்றோம் இல்லையா. அதே போல் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பிரச்சனையே இல்லை. தகராறுன்னு வந்த உடனே உடனே பெருமான் நினைக்கிறோம் இல்லையா, உடனே பெருமான் நினைக்கிறோம். அப்போ துன்பம் வருகின்ற பொழுது பெருமானை எண்ணுகிறது போல, இடுக்கண் வருகின்ற பொழுது பெருமானை இறைவனை எண்ணுவது போலத்தான் நாம் இருக்கிறோன்றார். அப்போது ஒளி என்பது ஆற்றல், ஒளியை தருகின்ற பொருள் என்பது சிவம். அப்போது சிவம் இல்லாமல் ஆற்றல் கிடையாது, அதான் அடிப்படை. அதனால்தான் பெரியவர்கள் எல்லாம் சிவமயம் என்றார்கள். சிவமயம் என்று போட்டது என்ன காரணம் என்றால் அவன் இல்லாமல் வேறொன்றும் இல்லை. எனவே கதிர் பயன்படலானவன், கதிரவன் இல்லாமல் கிடையாது என்றால் கதிரவனுக்குத்தான் தலைமை, அங்கிருந்தான் இது வருகின்றது. சூரியன் மறைந்தால் கதிர் இல்லை. எனவே கதிரவன் அங்கிருந்து வருவதாலே தலைமை பொருளாக இருப்பது கதிரவன், துணைப்பொருளாக இருப்பது நமக்கு கதிர் என்று வைத்தோம். அப்போ சிவம் சக்தி சிவம் சக்தி என்பதில் சிவம் பெரியதா சக்தி பெரிதா என்ற கேள்வி நமக்கு வேண்டாம். சிவத்தினால் சக்தி, சக்தியால் நாம் பெருமானுடைய அருளை அடைகிறோம் என்பதுதான். சரி, அது ஒரு பகுதி. இந்த சிவம் சக்தியை சொல்கிற பொழுது வடமொழியில் தாதான்மிய சக்தின்னு சொல்லுவாங்க. தாதான்மிய சக்தி என்பதற்கு தமிழில் ஒருமையில் இருமை, ஒரே பொருள் தான் ஆனால் இரண்டு தன்மை. ஒரு பொருள் ஆனால் அது இரண்டு தன்மையாக இருக்கு. சிவம் சக்தி என்று இரண்டு தன்மையாக இருக்கு இல்லையா. எனவே ஒரு பொருள் இரண்டு தன்மையாக. ஏன் தன்மை ரெண்டா சொல்றோம் என்றால் ஒவ்வொரு பொருளும் ஒரு செயலை சொல்வது. கதிரவன் இருக்கான் இல்லையா, சாதாரண கதிரவன் சூரியனை எடுத்துங்க, கதிரவன் இருக்கிறானே அவன் தானே கதிரை தருகிறான். இங்கே இவ்வளவு தொலைவில் இது நமக்கு பயன்படுது. எப்படி பயன்படுது என்றால் நமக்கு சான்று சொல்லுகிறார்கள், தாமரையை உலர்த்துவதும் அதுதான், மலர்த்துவதும் அதுதான். குளத்தில்
தாமரை பூத்து கிடக்குது, மொட்டுக்களாக கிடக்கும். பல மொட்டுக்கள் இருக்கிற பொழுது சூரியன் வருகிறான். சூரியன் வருகிற பொழுது எல்லா தாமரையும் மலர்வது கிடையாது. பக்குவப்பட்ட போதாக இருக்கிற மலர்கள் தான் மலர்கிறது. மறந்துவிட்டு ஒருவேளை அந்த தாமரையை தூக்கி தரையில் போட்டின்னு வச்சுங்க, அதே சூரியனுடைய கதிர் அதை உலர்த்தி விடும். இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போனால் உலர்த்தி விடுகிறது. இருந்தால் மலர்விக்கின்றது, இல்லை என்றால் உலர்விக்கின்றது. அப்போ ஒரே கதிரவன் தான், ஒரே கதிர் தான் அந்த வேலையை செய்து இல்லையா? இந்த வேலையை செய்வதாலே அது வேறு பொருளாக கருத வேண்டும். செயல் பற்றி அதற்கு வேறு பெயர், வேறு அதனுடைய செயல் தொழில். உலர்த்துவதும் மலர்த்துவதும் கதிரவன் இருப்பது போல சக்தி இருக்குது. அதுதான் பெருமான் பக்குவ ஆன்மாக்களை பக்குவமாக செய்கிறான் அல்லது அபக்குவமாக வைத்து கொண்டிருக்கிறான். அது அந்த செயல். அது செய்வது யார் என்றால் கதிரவன், அதுபோல சிவம் இருக்கிறான் என்று. நாம் தான் நம்முடைய கைதான். இந்த அழகா சொல்றாங்களே, கைகளால் செய்கின்றோம். யார் செய்கிறது? நாம தான் செய்கிறோம். நமக்கு கை துணையாக இருக்கு இல்லையா? அதுபோல பெருமானுக்கு கை போல இருப்பதுதான் சக்தி என்றுதான் நங்கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல் திருக்கழிட்டுப்படியால் நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகன் என்று நம் கையினால் இங்கே செய்கிறோம். அவன் நங்கையால் செய்கிறான் என்றால் நங்கைனா சக்தின்னு அர்த்தம். சக்தியால் செய்கிறான். சிவம் சக்தி என இரண்டாய் நிற்கும். இந்நிலையில் யாதொரு செயலையும் மேற்கொள்ளாது இயல்பாய் இருக்கும் நிலையில் ஒன்றை தொடங்குவது முடிப்பதும் இல்லையாகையால் அது ஆதி அந்தம் இல்லாததாம். ஒரு செயலை தொடங்குகிற பொழுது அவன் ஆதியாக இருக்கிறான், செயலை முடிக்கிற பொழுது அந்தமாக இருக்கிறான். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? ஆதி அந்தம் இல்லாதவன். அவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன். ஒரு செயலை தொடங்கி செய்கிறான், நமக்காகத்தான், உயிர்களுக்காக தொடங்கி செய்கிறான். படைப்பு வச்சுங்களேன், உலகை படைக்கிறான். உலகை படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான் என்றால் நமக்காக செய்கிறான். எனவேதான் ஆதி அந்தம் இல்லாதவன் என்றும் சொல்லுவோம், ஆதி அந்தம் உடையவன் என்றும் நம்ம சொல்லுவோம். திருமுறைகள் அப்படிதான் பாடுகிறார்கள். ஆதி அந்தம் இல்லா அரும்பெரும் சோதி நமக்கு தெரிஞ்ச பாட்டு. ஞானசம்பந்த பெருமான் ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணலே, ஆதி அந்தம் ஆயினாய் பாடுறார். எனவே ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு என்றே பாடுறார் மாணிக்கவாசகர். எனவே ஆதியும் அந்தமாக இருக்கிறான் சொன்னால் ஒரு செயலை தொடங்குகிற பொழுது முடிக்கிற பொழுதும் ஆதி அந்தமாக இருக்கிறான் என்று சிவஞானபுரத்தில் முதல் நூற்பாவே அதுதான். அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்றே அதில் வரும் பார்க்கும். இந்நிலையில் இது கடவுள் பொருளாய் பராபர சிவம் எனப்படும். ஏன் பராபர சிவன் போட்டோன்னு சொன்னால் அது திருமந்திரத்தில் பராபர சிவன் சொல்கிறார். பரசிவன் தான் அதை பராபர சிவன் சொல்கிறார். எனவே பராபர சிவம். பராபர சிவத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இனி அதற்கடுத்து பெருமான் எப்படி இருக்கான், அவனுடைய இயற்கை எது என்றால் ஞானமே வடிவம். ஞானம்தான் பெருமானுக்கு வடிவம். நாம் சொல்லுகின்ற இந்த வடிவமெல்லாம் இல்லை. அருவமாகவோ அருவுருவமாகவோ உருவமாக இருப்பதெல்லாம் தடத்த லட்சணம். அவனுடைய சொரூப லட்சணம் எது என்றால் அறிவாக இருப்பது, அறிவே மயமாக இருப்பது என்று பல இடங்களில் பெருமானை சோதி என்றும் பேரறிவு நல்லறிவே என்று சொல்கிறார் இல்லையா? அதுபோல பல இடங்களில் பெருமானை சொல்லுகின்ற வழக்கம் இருக்கிறது. அவருடைய இயல்பு என்ன, பெருமானுடைய இயல்பு என்ன என்றால் ஞானமே வடிவானவன். அதான் இங்கே சொல்கிறார் சிவஞான சித்தியாரில். சக்தியின் வடிவு ஏதென்னில், சக்தியின் வடிவு ஏதென்னில் தடையிலா ஞானமாகும் என்று வருது. அதை நான் எழுதி கொடுத்துருக்குறேன். அதில் ஜாக்கிரதையாக பாடுற அருள்நிலை சிவம் தடையிலா ஞானம்ன்றார். தடையிலா ஞானம் என்றால் தடையுள்ள ஞானம் ஒன்று இருக்குது இல்லையான்றார். அப்படி இருக்குது இல்லையா? தடையிலா ஞானம் ஒன்று, தடையுள்ள ஞானம் ஒன்றுன்றார். என்ன, இப்பொழுது நமக்கு பெருமானுடைய ஞானம் வருகிறது, சக்தி வருகிறது, நமக்கு துணை வருகிறது. அந்த அருள் துணையினால் என்ன பண்ணுறான்? எல்லாவற்றையும் விளக்குவது கிடையாது, தடையோடு விளக்குகிறான். தடையோடு எப்படி ஒரு பேராசிரியர் விளக்குகிற பொழுது எல்லாவற்றையும் விளக்காமல் தேவையானவற்றையும் விளக்கிட்டு போயிடுற, இது வரை இப்போ படிச்சுங்க அப்புறம் அதை பார்க்கலாம் என்று சொல்வது போல வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் விளக்குவது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குகிறான் என்பதாலே அது தடையுள்ள ஞானம். ஆசிரியன் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகிறான். அதனால்தான் விவேகானந்தர் சொல்றார், நான் எத்தனையோ வேண்டினேன் பெருமானை, இறைவனை என்ன அது வேண்டும் இது வேண்டும்னு கேட்டேன், எதையுமே தரவில்லை. அப்புறம் தான் தெரிந்து கொண்டேன், நான் வேண்டியதை தரவில்லை, எனக்கு என்ன வேண்டுமோ அதை தந்தான்றார். உனக்கு என்ன வேண்டுமோ அதை தந்தான்றார் அவர் மேய்ச்சி. அதுபோல நமக்கு என்ன வேண்டுமோ என்ன தெரியுமோ அதுவரை காட்டுகிறான்.
எனவே இது தடையுள்ள ஞானம். இந்த தடையுள்ள ஞானத்தைத்தான் திரோதானம், மறைப்பு என்று நாம் சொல்கிறோம். பெருமான் இப்பொழுது நமக்கு எல்லாவற்றையும் மறைத்திருக்கிறான். தடையில்லாத ஞானம் என்பது அருள். பக்குவமான இருக்கிற ஞானிகளுக்கெல்லாம் தடையில்லாமல் எல்லாவற்றையும் சொல்லுகிறான் என்றால் நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. தடையுள்ள ஞானம் தடை பண்ணியாச்சு. நாளைக்கு எதாவது நடக்கட்டும்பா, ஏதாவது நடக்கட்டுமே, அதை பற்றி கவலைப்படாத பெருமான் சொல்கிறான். நாம் ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்ணுறோம், என்ன நடக்கும் என்பதற்காக ஜோசியத்துக்கிட்டு போய் உட்காந்துட்டோம். நாளைக்கு என்ன நடக்கும், அது என்ன நடக்கும், எப்போ நடக்கும், 6 மாதம் பொறுத்து என்ன நடக்கும். ஏன் உனக்கு தான் மறைச்சி வச்சிருக்கானே. தேவையில்லை என்று பெருமான் மறைத்ததை நீ முயன்று செய்து வெளிப்படுத்தாதே. இது கொள்கை நேர் மாறானது. பெருமான மறைச்சிருக்கான், எல்லாம் சொல்லிடுவான். அவனுக்கு நாளைக்கு என்ன வரப்போன்னு சொல்லுவான், சொல்லிடலாம் அவனுக்கு. அதை நான் வேடிக்கையாக சொல்கிறது. பிறப்பு என்பதை கூட இப்போ நாம் தெரிஞ்சுக்கிறோம். இறப்பு என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. பெருமான் சொல்லியிருக்கலாம் இல்லையா, அப்பா பிறக்கிற பொழுதே இறப்பு இப்போப்பா என்று. இப்போ விட்டுருங்க, இப்போ வேணாம் இல்லையா. 2000 போட்டோம், 2050 போட்டோம், 100 வருஷம் போட்டோம். 2100 தானே இறக்க போகிறேன்னு சொல்கிறான்னு வச்சுங்க. அதையே நினச்சிருப்பானே தவிர இதெல்லாம் மறந்துடுவான். எப்போ இறக்க அந்த அந்த காலம் அதுதான் ஞாபகம் வரும் அவனுக்கு, மற்றெல்லாம் மறந்து போகும். அதுபோல் பெருமான் என்ன செய்தான், உனக்கு துன்பமான எல்லாவற்றையும் நான் மறைத்து விடுகிறேன் என்று சொல்லி அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது வேண்டாம், நடக்கும்போது பார்த்துக்கோ என்று மறைக்கிறாளே. மறைப்பதாலே அருள் தானே அது. எனவே மறைப்பது ஒரு வகையான அருள் என்று சொல்லி அதை பெருமானுடைய மரக்கருணை என்று நாம் சொல்கிறோம். ஞானிகளுக்கெல்லாம் தெரிந்து விடுகிறது, அவளுக்கு அறக்கருணையாக அல்லது அருள் புரிகிறான், மறைக்காமல் இருக்கின்றான். சக்தியின் வடிவு ஏதெனில் தடையிலா ஞானமாகும். இதனையே பாட்டில் பாருங்க, போதமதாக புணரும் பராபரை. உங்கள் பாட்டு திருமந்திரத்தில் ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம் சொன்ன இல்லையா, அதுக்கு விளக்கம் என்ன? பராத்பரம் என்பதுதான் பராபரம், எல்லாவற்றுக்கும் மேலானவன். அல்லது பராபரம் என்றால் பரம் அபரம், பராபரம் அதை வைத்துக் கொள்ளலாம். ஆதி அந்தம் இல்லாதவன், பரமா இருக்குன்னு ஆதி அந்தம் இல்லாதவன், உயிர்களுக்கு துணை செய்கிற பொழுது ஆதியும் அந்தமாக இருக்கிறான் என்று முதல் வரி. ரெண்டாவது, அவன் சக்தியாக இருக்கிறான், பராபரை. பராசக்தி என்ன வடிவம்? போதமதாக புணர்வான். போதம் என்றால் அறிவு, அறிவே அவனுக்கு வடிவம், அதுதான் சக்தி. தடையிலா ஞானம். போதமதாகி புணரும் அறிவு என்றால் போதம், அறிவு, ஞானம். இவ்வாறு இயற்கை நிலையில் இருக்கும் பராபர சிவன் உயிர்களை உய்விக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு உலகை படைக்க நினைக்கிறான். உலகை ஏன் படைக்கிறான் என்று சொன்னால், இந்த கண்ணதாசன் பாடினான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பாட்டு. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்னே ஒன்று கேட்கணும், ஏண்டா சாமி என்ன படைச்ச, என்ன படைக்கையில என்ன நினைச்ச என்று கேட்கணும் அப்படின்ற. படைப்பு ஏன் என்று நாம் கூட கேட்கல, நம்ம ஏன் படைச்சான், எதுக்கு கஷ்டப்படுறோம், எல்லாம் பெருமானுடைய அருளாக நாம் எண்ண வேண்டும். முதல் விஷயம். உலகை ஏன் படைக்கிறான் என்றால், இந்த உயிர்கள் தன்னை சார வேண்டும், தன்னை சேர வேண்டும் என்பதற்குத்தான் நினைக்கிறான். உலகத்தில் இருக்கிற பொழுது இறைவனை சார வேண்டும், உலகத்தை கடந்தால், உடலை கடந்து போனால் இறைவனை சேர வேண்டும். இதுதான் அடிப்படை. எனவே அதற்காகத்தான் உலகத்தை அவன் படைக்கிறான். அது எவ்வளோ அவன் ஸ்ட்ரெயின் பண்ணுறான் பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுறான் என்று பார்க்கணும். முதலாவதாக என்ன கஷ்டப்படுறான் என்று சொன்னால், குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற பொழுது நமக்கு ரொம்ப பொறுமை வேண்டும். சின்ன குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பொழுது, ஏன்னா அது சீக்கிரம் புரிஞ்சிக்காது. 2 தடவை சொல்லுவோம், 3ஆவது தடவை நமக்கு கோபம் வந்துடும். எங்கன்னா படிச்சுக்கு போ என்று சொல்லுவோம், இல்லை டியூஷன் போ என்ன அனுப்பிச்சிடும். ஐயா சொல்கிற எல்லாம் ஃபெயிலாக போ, மாடு வைக்க போ என்றெல்லாம் இப்படி சொல்லிடுறோம் இல்லையா. பொறுமை நமக்கு அவ்வளோதாங்க. நம்முடைய குழந்தை அதுக்கு தெரியாது இல்லையா. ஜெயகாந்த் ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். அவர் ஏதோ பள்ளிக்கூடம் போனாரா, அது மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அந்த 12 என்னான்னு கேட்டாரான். அவன் எனக்கு தெரியல, முழிச்சு கொண்டு நின்று கணக்கு வாத்தியார் ஓங்கி ஒரு கூட்டு கூட்டினாரான். இது தெரியாமல் எதுடா இங்கே வந்த அப்படின்னாராம். தடவி கொண்டே நான் யோசித்தேன், தெரியாத தெரிந்து கொள்வதற்கு தானே இங்கே வந்திருக்கிறேன், இது தெரியாததுக்கு கூட்டினால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு எழுதுறாரு. ஆசிரியர் மாணவனுக்கு தெரியாதுன்னு வந்திருக்கிறான், அவன் பார்த்து தெரியாது நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு தான் சொல்லணும், இது தெரியாமல் ஏன் நீ வந்த அப்படின்னா அப்படி எழுதுறாரு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்கணும் என்றால் கோபம் வருதுலையே நமக்கு. பெருமா என்ன செய்கிறார், தன்னுடைய நிலையிலிருந்து இறங்குகிறார். முதல்ல அது அழகாக எழுதுகிறார் சிவஞான முனிவர். அவஸ்தைப்படுகிறான்னு எழுதுறார். எடுத்த உடனே நமக்காக அவஸ்தைப்படுகிறான்னு எழுதுறார். என்ன அவஸ்தை என்று சொன்னால், உருவமில்லாதவன் உருவம் எடுக்க வேண்டியதாக இருக்கு.
இந்த வேஷம் போட்டு ஆடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சாதாரணமாக இருப்பான். அவன் சாதாரணமாக வந்திருப்பான், பின்னால் க்ரீன் ரூமில் போய் மேக்கப் போடுவான் இல்லையா, மேக்கப் போட்டு அதுவும் இந்த கூத்தில் ஆடுறாங்க இல்லையா, அதெல்லாம் கச்செல்லாம் கட்டிகிட்டு இருப்பான் இல்லையா. அதே போல் பெருமான் என்ன பண்ணுறான், எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தவன் அங்கேருந்து வந்து எல்லா உருவம் என்ன மாதிரி உருவம், அடியார்கள் நினைந்த வடிவம் தான் இல்லையா, ஒரு வடிவம் கிடையாது. அவன் என்னென்ன நினைக்கிறானோ அந்த வடிவோடு போகிறான் என்றால், அவன் என்ன நினைக்கிறானோ அந்த வடிவத்தோடு போவதற்கு அவர் மேக்கப் போடுகிறார் என்றால் எவ்வளோ கஷ்டம். அப்போ உலகத்தை படைக்கிற பொழுது என்ன எண்ணுகிறார், அருள் நிலையில் இருக்கின்ற நாம் உயிர்கள் எல்லாம் இருள் நிலையில் இருக்குது. இருள் நிலையிலே இருக்கின்ற உயிர்களுக்கு நேரடியாக அருள் சொல்ல முடியாது. எப்படி தூங்கு கண்டவங்கிட்ட போய் சிவஞான பொறுத்து படிச்சுன்னு வச்சுங்க. இப்போ மலேசியாவில் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போது என்ன கேட்டாங்க, நான் என்ன பதில் சொல்கிறது, அங்கே ஒரு முக்கியமான நம்ம கூப்பிட்றவர் தான் என்ன சொல்லிட்டாரு, செத்த வீட்டில் போய் திருவாசகம் படிக்காதுங்கன்ட்டார் அவர். இல்லை பெரிய பிரச்சனை அங்கே. இப்போது செத்த வீட்டில் போய் திருவாசகம் திருமுறை படிக்காதுங்கன்னார். ஏன்னா அது கேட்க போதா அவருக்கு? இப்போ இது தெரியாதா சார்? அவர் கேட்காது. இருந்தாலும் புண்ணியத்துக்காக தானே படிக்கிறோம் என்று சொல்லுது. சரி படிங்க. எப்படி படிக்கணும்? அவன் ஏற்கனவே உயிரோடு வாழ்ந்தபோது திருவரை படித்தானா, அப்போ படி. அவர் சற்று நியாயம் தானே இல்லையா? இருக்கிற போது அவன் படித்ததே கிடையாது, திருவாசகம் படிக்கல, திருவரை படிக்கலை. இப்போ செத்த பின்னால் அவன்கிட்ட நீ நான் சார்பாக படிக்கிறது அவன் கேட்க போதா? எழுந்தால் கூட எழுந்து அடிப்பான் அவனை. எனவே என்று படிக்காத என்று திருவாசகம் திருமுறைகள் எல்லாம் வாழ்நாளில் ஓதாதவர்களுக்கு இறந்த பின்னாலே போய் ஓதாதீங்கன்றான். இது ஒரு பெரிய பிரச்சனை. கேட்டாங்க சார் என்ன சார் பண்ணுறது, இப்படி கேட்குறாங்க. நம்ம வேற ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியும். அதனால் இருக்கின்றவரையில் படிக்கல இல்லையா, அவன் சார்பிலாவது அவன் படித்தோம்னா, இப்போ எப்படி படிக்கிறோம், பரார்த்த பூஜை பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை இல்லையா. அவன் மண்ணல் அதை பரார்த்த பூஜை செய்வது போல அவன் சார்பிலே நாம் படிக்கிறோம். பெருமான் அதை ஏற்றுக்கொள்கிறான். நம்முடைய கருத்து அதுதான். அவன் சார்பிலே படிப்பதால் யார் சார்பிலே அந்த வழிபாடு நடக்கிறதோ அந்த உயிருக்கு அந்த கருணை செய்வான் பெருமான் என்பதான் வழி. அந்த முறையில் நாம் நினைக்கிறோம். இல்லை போகிற போதாவது இதை கேட்டுட்டு போட்டோமே என்று தான் நாம் செய்கிறோம். அது அவங்கள கடுமையாக அவங்களாம் சொல்லியிருக்காங்க அடிப்படையாக. அதனால் சக்தியாக சொல்லணும். அதனால் உலகை படைக்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்கிறான், மாயையோடு தொடர்பு கொள்ளுகிறான். நமக்குத்தான் மாயையோடு தொடர்பு. ஆனால் பெருமான் மாயைக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஒன்றோடு சம்பந்தம் வைக்கின்றான். எதுபோல பிள்ளையார் செலுத்தும் பொழுது களிமண்டல கையை வைக்கிறான் இல்லையா பிள்ளையார் செய்கிறதுக்கு, அதுபோல் உலகை படைப்பதற்கு களிமண்டலே குயவன் கை வைப்பது போல பெருமான் மாயையிலே கை வைக்கிறான். பெரிய கருணை அல்லவா அதுன்னு பார்க்க அர்த்தம் சொல்கிறான். பெருமான் நமக்காக உலகை படைப்பதற்காக இறங்கி அவஸ்தைப்படுகிறான், மாயையோடு சம்பந்தம் வைக்கிறான். ஆனால் என்ன, மாயையோடு சம்பந்தம் வைக்கிற பொழுது நேரடியாக வைக்கலாம். இப்போ பெரிய பெரிய ஆப்ரேஷன் நடக்குது இல்லையா, பெரிய ஆப்ரேஷன், இப்போ நீரோ சர்ஜரி வச்சுக்கலாம், மூளை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்கல்ல திறந்துருவாங்க. திறந்து வைக்கிற ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அது அப்போது மைனூட்டாக சிலது இருக்கும், கத்திரிக்கோள் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஏதாவது எடுக்கிறான் அது சின்னதாக இருக்கும், அப்போ அதை வைத்து கொண்டு தான் எடுக்கிறான் இல்லையா. அதுபோல் நேரடியாக கையை வைக்க முடியாது. டாக்டராக கூட இருக்கலாம். டாக்டரை எப்படி எங்கே வைக்கணும் அதுக்கு ஒரு கருவி தேவை இல்லையா, ரொம்ப நுட்பமானது. அதுபோல் உலகை படைக்கிறான் என்று சொன்னால் நேரடியாக படைக்கலாமே, ஆனால் மாயோட அவனுக்கு தொடர்பு கிடையாது. ஏனென்றால் நேராக கையை வைக்கலாம், டாக்டரு வைத்தா ஆள் போயிடுவான், பேஷண்ட் போயிடுவான். எனவே எல்லாம் ஸ்டெர்லைஸ், எல்லாம் தூய்மைப்படுத்திருக்கணும். தூய்மைப்படுத்தப்பட்டது அந்த அறை எப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருந்தால் தான் உயிர் படைக்கணும். அதுபோல் உயிர்களுக்கு உலகை படைக்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக அப்போ செலவு செய்ய முடியாது, மயங்கி கிடக்கிறான். இப்போ ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்குது, இப்போ கொண்டு வர போகிறான். அதற்காக அந்த உலகத்தை அவன் படைக்கிற பொழுது மாயை என்ற கருவி, அது சுத்த மாயை என்ற கருவி, அசுத்த மாயை அல்ல, சுத்த மாயை. அசுத்த மாயனா பெரிய பெரிய ஆப்ரேஷன் தையலுக்கார வச்சுக்கிறான் இல்லையா, தைக்கிற கத்திரிக்கோள், அது மாதிரி சுத்தமாயை என்பது ஆப்ரேஷன் பண்ணுகின்ற கத்திரிக்கோள் சின்னது. அதுபோல செய்கிறான், சுத்தமாயை கையாக வைத்துக் கொள்றான் இல்லையா, அதை கருவியாக கொள்ளுகிறான், மாயையை கருவியாக கொள்ளுகிறான். அதுதான் பரிக்கிரக சக்தி. மாயை என்பது பெருமானுக்கு பரிக்கிரக சக்தி. பரிக்கிரக சக்தியாலே இப்பொழுது உலகத்தை படைக்கப் போகிறான் என்பதுதான் நமக்கு ஆரம்பம். இது பின்னணி தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வகுப்பில் தான் நமக்கு அது எப்படி படைக்கப் போகிறான், அதை என்ன நம்ம செய்ய போகிறான் என்பதை நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ சொன்னது ஆதியோடு அந்தம் இல்லாத பராபரம், போதமதாக புணரும் பராபரை என்பதோடு இருக்குது.
சோதிகேதன் என்பதெல்லாம் அடுத்த வகுப்பில் நாம் விரிவாக சொல்லலாம். உங்களுக்கு நோட்ஸ் வந்து 2-3 பகுதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதில் அப்படியே மறந்தாமல் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்க்கலாம்.